வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலையில் முதல் முறையாக நாங்கள் இன்றைய தினம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சந்திக்க இருக்கிறோம். அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சார். நாங்கள் ஒரு முறை ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். அந்த நேர்காணலின் போது நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து பேசியிருந்தீர்கள். ஜனாதிபதி தேர்தல் வேண்டுமானால் நான் போட்டியிடலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீர்கள். சொன்னதை அப்படியே செய்துவிட்டீர்கள். என்ன காரணம்? சொன்னதை செய்ததான் காரணம். இல்லை, எனக்கு அது ஞாபகம் இருக்குது நன்றாக. அறிவிக்கப்பட்டு வேட்புமனு கோரப்பட்டு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் இதே அதிர்வு நிகழ்ச்சி நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வாரேன். அதன் போது நீங்கள் கேட்ட கேள்வி என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், தேர்தல் நிற்க போகுது, உங்களுக்கு தேவை தானே உங்கள் பலத்தை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்குறீங்க இந்த நாட்டில் அரசாங்கம் என்ன செய்யலான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், அது உரசி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ சின்ன தேர்தல் ஒன்று வச்சு பார்க்கலாம். அப்போ ஒரு அசிட் டெஸ்ட் எடுக்கணும், இல்லாட்டி அதை சிக்கல் எதிர்கொள்ள வேண்டி வரும்னு சொன்னேன். அப்போனா உங்களுக்கும் தேவை தானே. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இது மட்டும் தேவையில்லை, ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் நீங்கள் பதிவை கூட போடலாம், ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் போறீங்க. நான் திரும்ப வலியுறுத்தினேன், இல்லை கேளுங்க ஏன் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன அப்பவே சொல்லணும், அப்பவே எனக்கு அந்த ஏற்கனவே தீர்மானித்து அப்பவே எனக்கு சொல்லணும் இன்னென்ன காரணத்துக்காக போடுறோம். ஆனால் நீங்கள் அதில் இடம் கொடுக்கல. அப்புறம் வேற லைன் நிகழ்ச்சி முடிகிற நேரம் அதைத்தான் இப்போது செய்திருக்கிறேன். இதற்கான ஒரு தேவைப்பாடு எனக்குள் இருந்தது. என்னுடைய பாராளுமன்ற உங்களுக்கு தெரிந்தானே, நான் அதிகமான நேரத்தை நான் அதிர்வில் செலவழிச்சிருக்கேன். பாராளுமன்றம் முடிச்சது கூட இங்கே வந்திருக்கிறேன். அதிகமான நேரத்தில் இருக்கும்போது என்னுடைய அரசியல் பிரசன்னத்தின் பின்னதான மலையக அரசியலின் பரிமாணம் வேறுபட்டதாக நான் உணர்கிறேன். நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லலை. இந்த டைமென்ஷன் அதுவரைக்கும் காட்டப்பட்டு வந்த மலையக அரசியல் இருந்து ஒரு மாறுபட்ட பக்கம். அவன் நான் மக்களில் இருந்து வருகிறேன், முதலாளிகள் இருந்து வரல, பரம்பரையில் இருந்து வரவில்லை. சாதாரண குடும்ப தோட்ட தொழிலாளர் குடும்பத்திலிருந்து லயத்தில் பிறந்து வந்து, எல்லாரும் லயத்தில் பிறந்த ஒரு தகுதி தான் எனக்கு வித்தியாசமான தகுதி எனக்கு இருக்கிற. அன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அதற்குள்ளே இருந்து படித்து வந்தவர்களும் கூட லயத்தை மறைப்பது. நான் வேறு அப்படி அட்ரஸ் எல்லாம் மாறி சொல்லுவாங்க சுற்றி. அப்படி இல்லாமல் எங்களுடைய ஒரிஜினல், நான் என்னுடைய ஒரிஜினலை காட்டிக்கொண்டே தான் வருகிறேன். ஆல்வேஸ் நான் இப்படியும் சொல்லுவேன், நான் டிரான்ஸ்பெரண்ட். என்னை நீங்கள் கண்ணாடி பார்க்குற மாதிரி பார்க்கலாம், அப்படி பார்த்தோன்னு தெரியும். அந்த கண்ணாடி பார்க்குற மாதிரி வெளிப்படையாக இருந்து வந்ததன் காரணமாக எனக்குள் இந்த ஜனாதிபதி பதவிக்கு போய் கைப்பற்றி அதில் உட்காருவதல்ல. ஏன்னா இலங்கை தேசத்தின் அரசியல் கலாச்சாரம் நாங்கள் நன்கு தெரிந்த கலாச்சாரம். இங்கு பௌத்த சிங்கள ஒருத்தரால் தான் ஜனாதிபதி ஆக முடியும் என்கிற அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. எங்கே ஒரு அரசியலமைப்பெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு அரசியல் கலாச்சாரம் உள்ள நாட்டில் நாங்கள் கேட்டு வர முடியாது. ஆனால் இந்த தளங்களை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த செய்திகளை சொல்வது மாத்திரமல்ல, உங்களை ஒரு ஆளுமையாக நீங்கள் நிலையில் நிறுத்திக் கொள்வதற்கான ஒரு களமாக இதனை பார்க்கிறீர்கள். இல்லை, அப்படியானால் ஏனைய வேட்பாளர்களை விட தான் இவ்வாறு வேறுபட்டவன் என்பதை உணர்த்துகிறேன். அந்த கடந்த நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி இப்பதான் கேட்குறீங்க. சரி, அப்போ வருவன். என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், குறிப்பாக இலங்கை கொஞ்சம் தள்ளி பார்ப்போண்டா, இலங்கை 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைந்து. அந்த சுதந்திரம் அடைஞ்ச 75 ஆண்டுகள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த 75 ஆண்டுகளுக்குள் எங்களுக்கானதை நாங்கள் உருவாக்கினோமா என்கிற கேள்வி. மலையகத்தை விட்டுருங்க, முதல் தேசிய விஷயத்தை பேசிட்டு பிறகு மலையகத்துக்கு வருவோம். ஒட்டுமொத்த நாட்டை ஒரு அடிப்படையில் சொல்லுவோம். அரசாட்சி என்பது சட்டவாட்சி, சட்டத்தினுடைய ஆட்சி. அந்த சட்டத்தை நமக்கானதாக உருவாக்கி கொண்ட நாடா இது? இன்னமும் நீங்க சட்டம் படிக்க போனா ரோமன் டச்சு சட்டம், ஆங்கிலேய சட்டம், அப்படியான சட்டங்களைத்தான், ஆர்டினன்ஸ் ஆக்ட் எல்லாம் இருக்குதானே. அப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான சட்டம் ஒன்றை உருவாக்கி கொள்ளாமல் அந்த பிரித்தானியர் விட்டு போனதை தொட்டுக்கொண்டு போகிற ஒரு நாடாகவே நாங்கள் இருக்கிறோம். மறுபக்கமாக இன்னொரு கதை சொல்லுகிறேன். இந்த மதம் சார்ந்து கழிச்சதன் காரணமாக பிரித்தானியர் இங்கே வந்தது பாருங்க, அங்கேருந்து இங்கே அவ்வளோ தூரத்தில் இந்தியாவையும் இலங்கையும் அவர்கள் ஆள வேண்டும் என்கிற காலத்தில் ஆண்டிருக்கிறார்கள் 1800களில். அதே போல் அவர்கள் வந்தபோதுதான் மதங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு அவர்கள் மதத்தை எல்லாம் பரப்பியிருக்கிறார்கள். அதே இங்கிலாந்து இப்போது இந்தியாவிலிருந்து வந்த ரிஷி சுனக்கை தனது ஆட்சியாளராக வைத்துக் கொள்கிறது. அமெரிக்கா உலகெங்கும் ஆக்கிரமிக்கிறார் என்கிறார்கள், கமலா ஹாரிஸுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் மாறிவிட்டார்கள். இன்றே அவர்கள் மதத்தை பற்றி பெரிய அக்கறை கொள்வதே இல்லை. நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் விட்டு போன அந்த பழைய தத்துவங்களோடும்
மதத்தை இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டும் வேற யாரை விட அந்த மாதிரி ஒரு ஆளுகையோடும் ஒரு போக்கொண்டு இருந்தது. இது குறித்த சிந்தனை எனக்கு சிறுகாலத்தில் இருந்ததன் காரணமாக ஏன் இந்த நிலைக்கு இப்படியே இருக்கணும், நமக்கானதை ஏன் உருவாக்க முடியாது, நமக்கானதை ஏன் உருவாக்கக்கூடாது, நமது அரசியல் கலாச்சாரம் என்னென்னமோ விஷயங்களை செய்கிறோம், ஏன் நாங்கள் தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் இலங்கையர்களாக ஒன்று சேர்ந்து செயற்பட முடியாது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் முன்வைக்கக்கூடாது என்பதாகத்தான் நான் யோசித்ததன் காரணமாக இதை நான் சாதாரணமாக இதுக்கு முன்னதான் நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் சில விஷயங்களை பேசுவதற்கு சில கதிரைகள் தேவைப்படுகிறது. நான் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு முன்பே அரசியல்வாதி, ஆனால் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு படம் தான் அரசியல்வாதி. அப்போ எங்ககிட்ட ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது, ஒரு படம் ஒன்று மனதில் ஓடுது, இவர் அரசியல்வாதியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கணும், அப்படி அல்ல. எனவே அதனால் யோசித்தேன், சரி பாராளுமன்றத்துக்கு போய் ஒரு தடவை இருந்து சிறுமிகளுக்கு இதை சொல்லி பார்ப்போம். அப்படி நினைத்தது தான் மலையக அரசியல். ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி இதை சொல்லி பார்ப்போம், இதான் தேசிய அரசியல். அதான் செய்திருக்கோம். அப்போ என்ன செய்கிறோம் என்றால், நான் தேசிய கொள்கை இது எனது விஞ்ஞாபனத்தை தயாரித்திருக்கேன், அல்லது கொள்கை தயாரிச்சிருக்கிறேன். அர்த்தவத் புறவிஷயான், அர்த்தமுள்ள பிரஜைகள், மீனிங்ஃபுல் சிட்டிசன். இது மலையகத்துக்கும் மிக பொருத்தம், இலங்கைக்கும் பொருத்தம். நான் சும்மா இந்த நிகழ்ச்சி என்றபடியால் வேகமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். என்ன அர்த்தவத் புறவிஷன்டா, இந்த நாட்டு மக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் நானும் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள குடிகளாக வாழ்கிறோமா? அர்த்தமுள்ள கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப அர்த்தமுள்ள, அப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நாங்கள் இலவச கல்வி வழங்குகிற நாடு எங்க பெருமை, எங்கிட்ட பெருமை. நாங்கள் இலவச கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், ரைட், சரி. இலவச சுகாதாரம் வழங்குகின்ற நாடு ரொம்ப பெருமை தானே, அங்கே வாங்கணும், அதை செஞ்சு. இலவச சுகாதாரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாட்டில் ஏன் சிக்னல்ல இதே மாதிரி சிகிச்சைக்கு பிச்சை எடுக்கணும்? ஏன் கிட்னியை மாத்திரத்துக்கு பிச்சை எடுக்கணும்? இலவச சுகாதாரம் தானே, இப்போ அவர் பிரஜை தானே, அப்போ கொண்டு போய் சுகமாக்குங்களேன். இப்போ இந்த பிரஜையை பார்த்து கேள்வி கேட்குற, நீ அர்த்தமுள்ள பிரஜையா? இதான் என்னுடைய கேள்வி. ஒன்றில் இலவச சுகாதாரத்தை வச்சு அதை செய்யணும், அப்படி இல்லாட்டி முழுக்க தனியார் கொடுத்து போட்டு பிச்சை எடுத்து வேலை செய்ததை விடணும். ரெண்டும் இல்லாமல் நாங்கள் இலவச சுகாதாரத்தை நடைமுறைப்படுத்துகிறோம், ஆனால் சிக்னலுக்கு சிக்னல் ஏழைகளை இருக்க விடுவோம். அவர் ஒரு பிரஜையாக பார்ப்பதில்லை, அவனை அர்த்தமற்ற பிரஜை. இலவச கல்வி என்கிறோம், இலவச கல்வி எல்லாத்தையும் கொடுக்குறோம். கல்யாணம் கட்டுறதுக்கு முதலே ஸ்கூல் தடி தான் கல்யாணம் கட்டுறான். பிறக்க போகிற பிள்ளைக்கு இங்கே ஸ்கூல் கிடைக்குமா? அப்புறம் கிராம சேவரை மாற்றி முழு கல்ல வேலையும் செய்து அவர் செய்ய விருப்பம் இல்லை. இந்த சிஸ்டம் என்ன செய்யுதுன்னா, இந்த ஸ்கூல் எடுக்கணும்னு சொன்னா அந்த கிராம சேவரை பிடிச்சி நீ இங்கே வாழ்ந்ததை காட்டி போய்க்கு இருந்து வாடகைக்கு இருந்து செய்ய, எப்படி அவர் தனது குழந்தையை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லக்கூடியதாக மக்களை ஊழல்வாதிகளாக்குகின்ற ஒரு சிஸ்டம். அப்போ நம்ம அர்த்தமுள்ள பிரஜையா? அது மறுபக்கமாக கேட்பேன். இலவச கல்வி இருக்க நாட்டில் ஏன் இத்தனை டியூஷன் சென்டர்? அப்போ மறுபக்கமாக அந்த அர்த்தத்தை சொல்லுகிறேன். அரசாங்கம் இலவசமாக கொடுக்கிறது அல்லது பொது சேவையை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் என ஒரு பக்கம் வரி கட்டுகிற சுமை, மறுபக்கம் வரியை கட்டிவிட்டு பொக்கெட்டில் உள்ள காசை போட்டு படிக்கணும், பொக்கெட்டில் உள்ள காசை போட்டு சுகாதாரத்தை பார்த்துக்கொள்கிற நிலைமை. நாம் அர்த்தம் உள்ள பிரஜையா என்கிற கேள்வி கேட்டுக்கொள்கிற நிலைமை. இது ரொம்ப சரளமான உதாரணத்தினூடாக நான் சொல்லுவேன். இதே நிலைமை மலையகத்தோடு பார்க்கின்ற போது, மலையகத்தின் நிலைமை இந்த அர்த்தம் உள்ள பிரஜையை விட இன்னும் மோசம். அதே இலவச கல்வியை வச்சு சொன்னால் 83 ஆண்டு ஆகிறது இலவச கல்விக்கு இலங்கையில் வயசு. ஆனால் மலையகத்துக்கு இலவச கல்வி 42 ஆண்டு. முதல் 40 வருடங்களும் இலங்கையில் இலவச கல்வியை இந்த மக்களுக்கு கொடுக்க மறுத்தார்கள். ஆனால் எங்களுக்கும் தந்தை இலவச கல்வியின் தந்தை CW கண்ணங்கரை. நான் மறுக்கிறேன். உங்களுக்கு வச்சுக்கோங்க. எங்களுக்கு பதுளையில் இருந்தார் பாரதி ராமசாமி, அந்த ஐயாவை சொல்லுவேன். அவரோடு வேலை செய்த தேவராஜா அவர்கள் இருக்கிறார், அவர் இருந்து போனவர், பெரியவர் என்றபடியால் அவரது ஒரு பேரை சொல்லுவார். அவர் தான் எங்களை இலவச கல்விக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார், போராடுறாங்க. அவர் மாதிரி அவர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, இன்னைக்கும் வைதேவராஜ சார் இருக்கிறார், சாரணியா தோட்டத்தில் இருக்கிறார், அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள். இவர்களெல்லாம் மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் எங்கள் இலவச கல்வி செல்நெறிக்கு கொண்டு வருகிறார்கள். எனவே நாங்கள் நல்ல தலைமுறையின் உத்தரவாதம் ஆங்கர். இன்னமும் அர்த்தமுள்ள குடிகளாக இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நாங்கள் 200 வருடங்கள் ஆகிவிட்டது. எங்களை எப்படி சொல்றாங்கன்னா இந்திய தமிழர்கள் என்றார்கள். சில வேளை நீங்கள் கூட இந்திய முஸ்லீம் இருந்திருக்கலாம், இலங்கையில் அப்படி ஒரு காலம் இருந்தது. மலேசியாவிலிருந்து வந்திருக்கலாம், இந்தோனேசியாவிலிருந்து வந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்தோனேசியாவிலிருந்து வந்த மலே முஸ்லீம்களாக இருக்கட்டும், இந்தியா கீழக்கரையிலிருந்து வந்த முஸ்லீம்கள் எல்லாமே இலங்கை சோழகர்களாக பதிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்தியாவிலிருந்து வந்த தமிழர்கள் மட்டும் 200 வருடம் கழிச்சு இந்திய தமிழர்கள். இப்போ இலங்கையில் யாரையும் மலையாளிகளை இந்திய மலையாளிகள்னு சொல்லி பதிவு செய்கிறது இல்லையே சனத்தொகை கணக்கெடுப்பில். அவர்கள் இலங்கையர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே இலங்கை இன்னும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
எனவே நாங்கள் அர்த்தமுள்ள குடிகளாக இந்த நாட்டில் இல்லை, வாக்காளர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விடயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு எனது கொள்கை பத்திரத்தை 2 பாகங்களாக பிரித்து, முதலாவது பாகத்தில் தேசிய விஷயங்களில் அடைய வேண்டிய கொள்கைகள் என்ன, நாங்கள் என்னென்னவெல்லாம் நினைக்கிறேன் எல்லாத்தையும், இதை விட நிறைய நான் புத்தகம் எழுதுவேன், இதை ரொம்ப சுருக்கி அந்த அளவு போகாமலுக்கு ஒரு 20 பக்கத்துக்குள், அதே மாதிரி மலையக விஷயங்களில் மலையக மக்களை எதிர்க்கணும் சின்னவர் சொல்லி மிகச் சுருக்கமாக என்னோட ஐடியாவை கொடுக்குறேன். கொடுத்து போட்டுன்னு பார்த்தோன்னா இப்போ இதை செய்கிற ஜனாதிபதி தேர்தல் என்றா சனத்துக்கு ஒரு சந்தேகம், இவர் பொது தேர்தலுக்கு நீங்களே கேட்க போறீங்க, நானே சொல்லிடுறேன், இவர் பொது தேர்தலுக்கு அடி போடுறார், சரி இதுல இருந்து ஒரு பாப்புலாரிட்டி எடுத்து, அதனால் நான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற பதவியோடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலிருந்து அந்த அமைச்சரவை அறிவிப்புகளை செய்கின்ற அந்த ஆசனத்தில் அமர்ந்து இனி வரும் தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்கின்ற அறிவிப்பை செய்துவிட்டு தான் உங்களது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் நோ, எனக்கு இந்த அரசியலில் தேர்தல் களத்தில் இறங்கி அதில் பதவி பெற்று அதில் சுகபோக அனுபவங்களை அனுபவிப்பதற்காக நான் இந்த கொள்கைகளை முன்வைக்கவில்லை. ஒரு நாட்டின் பிரஜையாக இந்த நாட்டின் பிரஜைகளை எவ்வாறு அர்த்தமுள்ள பிரஜைகளை ஆக்க முடியும், என்னுடைய அரசியல் சுயநலன் இல்லாமல் நான் செய்ய வருகிறேன் என்பதற்காக இனி நான் இலங்கையில் தேர்தல் களம் காண போவதில்லை. ஆனால் அரசியல் கொள்கை வகுப்பு, அடுத்த தலைமுறையை அரசியலுக்கு கொண்டு வருவது, இது போன்ற நடைமுறைகளை செய்கிறது. தேசிய பட்டியல் மூலம் கூட வர மாட்டீர்கள், அதை பற்றி பிறகு பார்க்கலாம். தேர்தலில் போட்டியிட மாட்டீர்கள்? தேர்தலில் போட்டியிட, ஏனென்றால் அந்த தேர்தலில் போட்டியிடுவது அது ஒரு கேம், சரிதானே? அந்த கேமுக்கு நிறைய பேர் நிறைய விதம் வருவாங்க. திடீர்னு அப்போ தான் கிரிக்கெட் பெட்டை கொண்டு கிரிக்கெட்டை வளர்க்குற மாதிரி எனக்கு ஆபத்தில் அரபத்தில் கொடுத்துட்டு வரும், இவங்களோட எல்லாம் போயிட்டு நான் ஃபைட் பண்ணி தான் இவ்வளவு செய்யணும்னு எனக்கு இல்லை. ஏதாவது ஒன்று அறிவை கொண்டு இதை வைத்துக்கொண்டு வேலை செய்வோம், அல்லது அதை வைத்துக்கொண்டு வேலை செய்வோம். நான் சொல்கிறேன்னு சொன்னால் இனி மக்கள்கிட்ட நான் தேர்தல் வாக்கு கேட்டுக்கொண்டு வர்ற அரசியல் என்னால் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அதனால நான் மிக முடிவாக எடுத்திருக்கிறேன். இதில் வரக்கூடிய பிரபலமோ நான் பேசுகிற விஷயங்கள்னால நான் பொது தேர்தலில் அமைச்சராகி அந்த கனவெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு தடவை பாராளுமன்றம் போக வேண்டும், அதை செய்து காட்டினேன். ஒரு தடவையாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இந்த விஷயத்தை தேசிய ரீதியாக பேச வேண்டும். நம்பினால் நம்புங்கள், நான் சொன்ன அந்த கருத்துக்களை முழுக்க சிங்கள மொழியில் தான் பேசினேன். ஏன்னா தமிழில் நியாயமாக பேசிட்டோம், நீங்கள் நானும் பேசி கலைச்சு போனேன் இந்த நிகழ்ச்சிகள். ஏன்னா தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு நான் நிறைய பேசியாச்சு, இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு நிறைய பேச வேண்டி இருக்கிறது நான் நினைக்கிறேன். நான் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு பதிவை சேர்த்து கொண்டு போகிறேன். பாராளுமன்றத்தில் செயற்பட்ட காலத்தில் 2016, 2018, 2019 இந்த 3 காலப்பகுதியில் நான் அல்ல, வெரிட்டே ரிசர்ச் என ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கிறது. அவர்கள் மந்திரி.lk என்கின்ற மந்திரிகளை மதிப்பீடு செய்யும் ஒரு இணையதளத்தை நடத்தினார்கள். இப்போது இருக்குதா தெரியாது, இருக்குதா? சரி. 2016 அவர்கள் எழுமாறாக தெரிவு செய்கிறார்கள், ஒரு மாதத்தை தெரிவு செய்து யார் நன்றாக செயற்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர். 2016 நான் 2015 முத பாராளுமன்றத்துக்கு வரேன். 2016 நீங்கள் காட்டலாம் இந்த விஷயத்தை. 10 பேரில் 6ஆவதாக வருகிறேன். அதாவது 225 பேரில் முதல் 10 பேர் எடுத்தால் அதில் 6ஆம் இடத்தில் வருகிறேன். 2018 6 பேரை எடுத்தால் அதில் 3 பேராக வருகிறேன். 2019 நான் பாராளுமன்றத்தை விட்டு போவதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக கணக்கெடுக்கும் போது நம்புங்கள், திலகர் 2ஆம் இடத்துக்கு வருகிறேன். ஆனால் இந்த நாட்டின் ஊடகம் இதை வெளிக்கொண்டு சென்றதா? எனக்கு என்னை கட்டாயம் கொண்டு போகணுன்ட்டு இல்லை, அது பிரச்சனையும் இல்லை, தெரிஞ்சா தெரியணும் தெரியாட்டி போகட்டும், பிரச்சனை இல்லை. இதை விட மலையகத்திலிருந்து வந்தவன் அடையக்கூடிய பாராளுமன்ற உச்சமட்ட அளவு ஒன்று இருக்கிறதா, அல்லது சிறுபான்மை சமூகத்திலிருந்து வரக்கூடிய அளவு இருக்கிறதா? சரி, அவர் இப்படி என்னத்தான் செய்தான் என்ற சீர்தூக்கி பார்ப்பதற்கான தன்மை இருக்கிறதா? அவற்றையெல்லாம் பேசுவதற்கு அப்பால் இஸ்ஸரா பெத்த பஸ்ஸ பெத்த நீ குடு கஞ்சா அதை இதை பேசினால் திருப்பி போடுவதற்கு நமது ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. எனவே அந்த குப்பைக்குள் நான் சேர வேண்டும் நினைக்கவில்லை. நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், அது வேண்டாம், ரைட், அதை நீங்கள் என்னமாவது அதுக்கால அடித்து பிடிச்சி கொண்டு நீங்கள் அந்த வேலைகளை செய்து கொள்ளுங்கள். நான் இந்த கொள்கை வகுப்பு பக்கத்தில் கொள்கை வகுப்பாளருக்கு எனக்கு தகவல்களை சொல்லுகிறேன். என்ன எனது இந்த முயற்சி இதுவும் ஒரு கொள்கை வகுப்பு தான், அதே இது வாக்குறுதிகள் அல்ல. இது நல்ல தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். இப்போ நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நான் இங்கே முன்வைப்பது வாக்குறுதிகள் அல்ல, கொள்கை வகுப்பாளர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன. நீங்கள் அடுத்த கேள்விக்கு அனுமதிக்கின்ற நான் அடுத்தது இப்படியே கொண்டு போவேன். இந்த கொள்கை வகுப்புக்காக 2 கொள்கை வகுப்புகளை நான் மலையகம் சார்ந்து கொண்டு வந்திருக்கேன். பிரேக் எது விடனா விட்டுட்டு வாங்க, பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அதிர நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. அம்மா, உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன பரிசு. எதுக்குப்பா நீ கஷ்டப்படுற? என் மனசுக்கு பிடிச்ச உடுப்பிய கொண்டு வந்துட்டியப்பா. ತಿಲಕವರ್ತನ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ಸ್ ಕಿರ್ಬತ್ಗೋಡ ನಿಟ್ಟಂಬುವ ಜಾಯಲ ಮಹಾನುವರ
ஏமாற்றாத வாக்குறுதி 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ். ஸ்பீட் லிமிட் இல்லாம ஹை ஸ்பீட் HD வீடியோஸ் பார்க்க SLT மொபிட்டல் ஏவியேட்டர் பிரைம் 1555 ரூபாய்க்கு முழு மாதத்திற்கும் 45 GB எந்த ஒரு வலையமைப்புக்கும் வாய்ஸ் கால்ஸ் SMS. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அம்மா உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன பரிசு. எதுக்குப்பா நீ கஷ்டப்படுற? ஷா, என் மனசுக்கு பிடிச்ச உடுப்பியே கொண்டு வந்துட்டியப்பா. ತಿಲಕವರ್ತನ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ಸ್ ಕಿರ್ಬತ್ಗೋಡ ನಿಟ್ಟಂಬುವ ಜಾಯಲಕ್ ಮಹಾನುವರ பெர்ஃப்யூம் லாக்குடன் புதிய பெஸ்ட் எவர் சன்லைட் முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த செலவைக்கு. ஏமாற்றாத வாக்குறுதி 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ். பிள்ளைகளுக்கான 24 முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட சஸ்டஜன் ஜூனியர் 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அதிர்வு நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கொள்கை வகுப்பை பற்றி பேசியிருந்தார். உண்மையிலேயே ஒரு முன்னேற்றகரமான ஒரு முயற்சி. ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வந்து வெறுமனே பணத்தை செலவழிக்காமல் இந்த நாட்டுக்கு என்ன தேவை என்பதை இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற வகையில் அதனை நீங்கள் முழுமையாக உணர்ந்து செயற்படுத்தியிருக்கிறீர்கள். இதற்கான எவ்வாறான வேலை திட்டங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? முதலில் ஒன்றை இது முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணக்கருவுக்கு ஏற்ப முழுக்க என்னுடைய எண்ணக்கரு. இந்த நான் சில வேலை எப்படியோ தெரியல, உலகத்தில் நடந்திருக்கிற இந்த கொள்கை வகுப்பு தனி மனிதனால் தயாரிக்கப்பட்டது. உங்களுடைய முழு முயற்சி? ஆமாம், என்னுடைய முயற்சி தயாரிப்பது. ஆனால் 3 மொழியில் கொண்டு வருவதற்கு எனக்கும் முடியும். ஆனால் எனக்கு நேரமின்மை காரணமாக எனது 2 நண்பர்கள் உதவி இருக்கிறார்கள் மொழி மாற்றத்திற்கு. அவர்கள் செய்தாலும் நான் தான் பொறுப்பு. அந்த 2 நண்பர்கள் சதீஷ், சரவணா 2 பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்ததற்கு. அதை விடுத்து இதில் உள்ள ஒவ்வொரு வரைக்கும் நான் பொறுப்பு. இல்லை, உண்மையிலே இந்த முயற்சியை நான் உங்களுடைய நீங்கள் நட்பு ரீதியாக என்னோடு பழகிறீர்கள் என்பதற்காக அல்ல, உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஜனாதிபதி வேட்பாளர்கள் வருகிறார்கள், அதில் வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற விடயத்தில். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இந்த நாட்டினுடைய தேர்தல் அரசியல் முறைமை பற்றி உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு, அதனிடத்தில் மக்களுடைய மனநிலையில் இருக்கிற தாக்கம், இவை அனைத்தையும் உணர்ந்து நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே வரவேற்கிறது. காலம் சென்றாலும் இது பேசப்படுகிறது. வெற்றி பெறுகிற எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் இதனை அமுல்படுத்துவதற்கு அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேதான், அதனால் தான் சொன்னேன், எனக்கு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வந்த சிந்தனை அல்ல. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. நானே தான் சொன்னேன், நான் முகநூல்லையும் போட்டேன், நான் போன வருஷமே வசந்த டிவியில் சொல்லி இருக்கிறேன். இதை அதை கவனிக்காமட்டவங்க என்ன ஒன்று சொல்ல முடியும். ஏன்னா காத்திருந்தேன் எப்போ வரும். தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நீங்கள் சொன்னீர்கள் இது வெல்வதற்காக அல்ல, சொல்வதற்காக. அதைத்தான் சொல்ல வருகிறேன். இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், நான் என்னுடைய கவனம் எல்லாமே இப்போ ஊராக போயிட்டு மேடை அமைச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறது அல்ல. அது என்னோட நோக்கம் அல்ல, வெல்வதற்கல்ல. யாருக்கு சொல்லுகிறேன் என்றால் இந்த நாட்டின் தேசிய கொள்கை வகுப்பாளர் சொல்கிறேன். 2 கொள்கை வகுப்பு. கொள்கை என்பதே நாம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய கொள்கை இல்லை தெரியுறதுக்கான விஷயம் வேற. அதாவது ஒரு சட்டம் ஒன்று உருவாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படையில் அரச கொள்கை ஒன்று இருக்க வேண்டும். இப்போ நான் சரளமாக ஒரு கேள்வி கேட்கிறேன் மக்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. இலங்கையில் ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. இப்போதைக்கு கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, முடியாது. ஏனென்றால் அதற்குரிய சட்டம் இல்லை. இலங்கையில் சட்ட ஏற்பாடு இல்லை. அதற்கு அதை செய்யணும்ல நம்ம ப்ரோமோட் பண்ணல. நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சரளமா பேசுவேன். இருந்தாலும் அப்படி செய்வதா என்றால் இலங்கை அரசு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு கொள்கை தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அந்த கொள்கை தீர்மானம் தான் அதற்கான அனுமதியை கொடுக்கும். சட்டம் இயற்றுவதற்கான ஒரு அனுமதியை கொடுக்கும். அதான் கொள்கை. இப்போது விளங்கி இருக்கும் அரசியல் கொள்கை என்பது ஏனை வேறு நாடுகளில் கட்டுறாங்க. அதான் கேட்குறேன். வேறு நாடுகளில் பெண்ணும் திருமணம் செய்து கொள்றாங்க, ஆணும் ஆணும். இது ஒரு சரளமான உதாரணம். இந்த கொள்கை வகுப்பில் 2 விஷயங்களை நான் ஒரு உதாரணம் எடுத்துக் கொள்கிறேன். மலையகம் சார்ந்து எடுக்கிறது, மலையக வச்சு சேர்த்தை பேசும்போது எனக்கும் வசதியாக இருக்குன்றபடினால இது ஒரு தேசிய கொள்கை. நீங்களே வாசிக்கலாம். வாசிங்க, நீங்களே வாசிங்க. அப்போ நல்லா இருக்குல்ல, நானே போய் சொல்கிற மாதிரி. உலகளாவிய சுகாதார பாதுகாப்புக்காக சுகாதார பராமரிப்பு வழங்கல் தொடர்பான கொள்கை சுகாதார போஷணை மற்றும் சுதேச வைத்திய அமைச்சர் இப்போது வழங்கப்படுது. இது ஒரு கொள்கை வகுப்பு. இது என்ன சொல்கிறார்கள் என்றால்
மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை கொடுப்பதற்கான ஒரு கொள்கையை வகுக்கிறார்கள். இந்த கொள்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அடித்தட்டு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் யூனிவர்சல் கவரேஜை உலக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும். பாலிசி ஆன் ஹெல்த் கேர் டெலிவரி, சுகாதார சேவையை வழங்குவதற்கான யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எல்லாருக்குமான, எல்லா மக்களுக்குமான யூனிவர்சல் ஃப்ரெஞ்சைஸ், சர்வஜன வாக்குரிமை மாதிரி. இதைத்தான், அது உலகளாவிய அல்ல, அந்த சகலருக்கும் என்கிற பதம் வரணும். இதில் இந்த மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு சிக்கல், அதனால் அதை விளங்கப்படுத்துகிறேன். இதை கொண்டு வருகிற போது இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த பாலிசியில் இப்போ நடந்து கொண்டிருக்கேன், இப்போ 2018 வந்த பாலிசி இப்போ நடந்து கொண்டிருக்குது. நான் பாலிசி என்று சொல்கிறேன் ஈஸிக்காக, அதான் கொள்கை. அப்போது என்ன நடக்குதுன்றா, இப்படி சாதாரண சொல்கிறேன், இந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அருகில் உள்ள 10 வைத்திய நிலையங்களை ஒன்று சேர்த்து ஒரு கிளஸ்டர், ஒரு கொத்தனி, முந்தி பாடசாலை செய்தாங்க, அது மாதிரி கொண்டு வந்து அந்த ஒன்றுக்கொண்டு உதவி கொண்டு அருகில் உள்ள மக்களுக்கெல்லாம் அருமையான சேவையை வழங்குவது, நெட்வொர்க் உருவாக்குறது. எப்படி அதில் இன்னொரு நல்ல சிறந்த திட்டம் என்னென்னா, உங்களை பற்றிய ஒரு ஹெல்த் டேட்டா இந்த தரத்தில் இருக்கும், அந்த நெட்வொர்க்கில் எல்லாம் இருக்கும். அப்போ உங்களோட பிளட் குரூப்பை நீங்கள் போன உறுப்பாக நீங்கள் எக்ஸிடென்ட்டில் துடிக்கும் போது உங்களோட பிளட் குரூப்பை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இர்ஃபான் ஐடி கார்டு நம்பர் அடித்த உடனே உங்களோட டீட்டெயிலாம் வரும், வேறு இந்த பிளட் குரூப் அவருக்கு உங்களோட சுகர் இருக்கா, அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட். நல்ல ஒரு திட்டம். இதை வரவேற்கிறேன், திட்டத்தை வரவேற்றுவோம். அப்போ இதில் முக்கியமான விஷயம், இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இவர்கள் இந்த திட்டத்தை, இந்த பாலிசியை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாம் வரையும் போது, இதை நடைமுறைப்படுத்துகின்ற போது, இதை நடைமுறைப்படுத்தும் போது எப்படி செய்வது என்பது தொடர்பான ஒரு கொள்கை வகுப்பை இவர்கள் எழுதும்போது இப்படி எழுதுகிறார்கள். அதாவது இந்த இது யாருக்கெல்லாம் பயன்பெறும். அப்போ அருகில் உள்ள வைத்திய நிலையங்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நிலையம் இருக்கிற போது இப்போ ரத்த பரிசோதனை எல்லாம் இவங்களுக்குள்ளே செய்து கொள்ளலாம். அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்படி ஒரு வரி இந்த நடைமுறைப்படுத்துகின்ற போது இப்படி ஒரு வரி பாருங்கள். கன்சிடரிங் தட், நான் ஆங்கிலத்தை சொல்லிவிட்டு லேசாக இருக்கும், த ரிஃபார்ம் அட்ரஸஸ், இது ஒரு மறுசீரமைப்பு முறை. அட்ரஸஸ் யூனிவர்சல் ஹெல்த் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது செய்ய போகிறோம். த பாலிசி இஸ் டு என்ஷூர் தட் த ரெகக்னிஷன் வுட் இன்க்ளூட் அண்ட் ப்ரொவைட் எக்ஸஸ் டு ஆல் வல்னரபிள் கம்யூனிட்டி. இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டால் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட எல்லா மக்கள் சமூகத்துக்கும் இது பயன்பெறுவதாக இருக்கும். அது நல்ல நோக்கம் பாருங்கள், நல்லா இருக்குது. பிராக்கெட்டில் போடுறாங்க, த ஷேர்ட் கிளஸ்டர் மாடல், இந்த முறைமை வுட் இன்க்ளூட் ஆல் பிரைமரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் பிளான்டேஷன் செக்டர். இது கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பிளான்டேஷன் செக்டரில் உள்ள சின்ன சின்ன வைத்திய நிலையங்கள் எல்லாம் இந்த கொள்கைகளாக கொண்டு வந்த உடனே என்ன நடக்குமா, அடுத்த வரி ரொம்ப முக்கியம், இட் வுட் என்ஷூர் தட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் பெனிஃபிட். இது கொண்டு வந்தாவாம் எஸ்டேட்டில் இருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸும் அவங்க குடும்பமும் பயன்பெறுவார்களாம். அப்போ இந்த மக்களை இந்த பாலிசி எப்படி பார்க்குது என்றால், 200 வருஷம் கழித்தும் வேலைக்கு வந்திருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இங்கே சவுதிக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அப்படி ஆக இலங்கையில் எங்களை பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பாருங்கள், இவ்வளோ அழகான கொள்கை வகுத்தவர்களால் இந்த மக்களை பிரஜைகளாக அடையாளம் காண முடியவில்லை. எனவே என்னுடைய பிரசன்னத்தினூடாக கேட்குறேன், நீங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எங்களை இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்று பார்ப்பீங்க? நாங்கள் இந்த நாட்டு பிரஜை ஆகிறது இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட பேச வேலை இல்லை, அரசியல்வாதிகிட்ட பேச வேலை இல்லை. இந்த பாலிசியை எழுதியவர்களுக்கு மண்டைக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, இவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள். வி ஆர் நாட் ஆஸ் அ எஸ்டேட் சிட்டிசன் ஓ எஸ்டேட் ரெசிடென்ட். நான் சொல்லுகிறேன் பாலிசி மேக்கர்ஸை பார்த்து, அதான் ஆங்கிலத்திலும் சிங்களத்தையும் கூட பேசுகிறேன், இன்றைக்கு கூட வரும், சாரி. அது என்ன, நான் பேசி இதையே செய்து கொண்டிருக்கேன். We are not migrant workers in this country. We are citizens of this country. Please consider us as citizens. எங்களை பிரஜைகளாக பாருங்கள் என்கிற எங்கே போய் சொல்லுவேன் இர்ஃபான்? எனக்கு அதுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி அந்த நிலைமை தேவைப்படுகிறது, அந்த ஆசனம் தேவைப்படுகிறது. அப்போது தான் செவிமடுப்பார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, 200 வருடம் வாழ்ந்தவர்களை நீங்கள் பிரஜையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான ஆதாரத்தை சொல்லிவிட்டேன். 200 வருஷத்திலிருந்து அடுத்து 2050ஆம் ஆண்டு ஆகும்போது இந்த மக்களை என்ன செய்ய போகிறார்கள் நெஸ்டமோல்ட் போஷணை மிக்க சக்தியுடன் இப்போது குறைந்த விலையில் என்பதற்கான இன்னும் ஒரு பலத்த ஆதாரத்தை முன்வைக்கிறேன். பெருதோட்டம் சிறுதோட்டம் இப்போ 1700 ரூபா, அதை ஃபைட் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன, 1700 ரூபா ஒரு பக்கம் வைப்போம், அதை எடுத்தால் அது அடுத்த பிரச்சனை, அது வேணாம், அது 1000 ரூபாவே கைக்கு முடிவு பண்ணி. இலங்கையில் பெருந்தோட்டம் என்பது ஏற்கனவே விரிவாக சொன்னது, சுருக்கமாக சொல்கிறேன். பிரித்தானியர்கள் தொடங்கிய ஒரு தொழில். அந்த பிரித்தானியர் தொடங்கிய போது இலங்கையில் காணியை வாங்கி, வெற்றுக்காணி சட்டம் இயற்றி இலங்கை காணியை வாங்கி தான் அவங்க பெருந்தோட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள்.
அதுவரைக்கும் இருந்த கிராமிய பொருளாதார முறைமையிலிருந்து பிரித்தானியர் ஆட்சிக்கு வந்தவுடன் இது ஒரு ஏற்றுமதி பொருளாதார நாடாக மாறுகிறது. மசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வருகிறது. இதை உள்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனடா இங்கே வந்து இங்கேருந்து நம்ம செய்ய போகிறான். அப்போ இவர்கள் அந்த பிளான்டேஷன் ஒர்க், அந்த பிளான்டேஷன் திரும்ப வருகிறது, பெருந்தோட்ட தொழிலுக்கு இந்த மக்கள் ஒத்துழைக்காதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் முதலீட்டை பயன்படுத்தி வெளிநாட்டிலிருந்தே தொழிலாளர்களையும் கொண்டு வருகிறார். அதுதான் நாங்கள் எங்கள் தாத்தா விட்டு அப்பாலாம் அது அப்படி நான் எங்களை கொண்டு வரோம். அப்போ இலங்கையர்கள் ஒத்துழைக்கவில்லை. அப்போ இலங்கையர்கள் ஒத்துழைக்காத போது இலங்கையர்கள், அது முஸ்லீமாக இருந்தால் என்ன, சிங்களவர்களாக இருந்தால், இலங்கை தமிழர்களாக இருந்தால் இது பெருந்தோட்டத்துக்கு, அதனால தான் பெருந்தோட்டத்துக்குள்ள அவங்க இல்லை. அவங்க ஒத்துழைக்காத அவங்கள வச்சுட்டு இவங்க எப்படி பார்த்தாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க, அந்நியர்கள் வந்து இந்த நாட்டை வந்து சுரண்டி எடுத்து போய்கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு கன்செப்டில் பார்த்தது தான் இந்த பொலிசியோட காரணம். இன்னமும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக வந்திருக்கிறான் அந்த மனநிலைக்கு இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பின்னால் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது, அது ஃபிலோசஃபி, அதை இங்கே பேச வேணாம். அது யார் இல்லை. எனக்கு ஒரு கேள்வி எழுதுறது, இப்போ இலங்கை மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கியதாக சில அரசியல் கட்சிகள், அதுக்கு நான் வருகிறேன். அதுக்கு குடியுரிமை அதான் என் பிரச்சனையாக தானே, இது குடியுரிமை வழங்கினேங்கிறீங்க, இதாக குடியுரிமை கேட்குது, அதனால் அதுக்கு விஷயத்து வார் இந்த போலீஸ் விஷயத்தை முடிச்சுக்கிறோம். எனவே அந்த நிலைமை பார்க்கறது அதான் காரணம். அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்றால், இந்த அந்நியர்களை வெளியேற்றணுமாக இருந்தால் நாங்கள் சுதந்திரம் பெறணும் என்று இலங்கையரை சிந்திக்கிறார்கள். இப்போ இல்லை, அப்போது சரி. அப்போ இதுக்கு தத்துவ ஞானிகள் தத்துவார்த்திகள்லாம் வருவாங்க. அவங்க தத்துவார்த்திகள் உருவாக்குறாங்க என்று சொன்னால் இந்த அந்நியர்களை வெளியேற்றணும். இப்போது தமிழ் படமே பார்த்து பழகுன நம்ம மனநிலைக்கு, தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சுதந்திர போராட்டம் என்று வருகிற போது அந்நியர்கள் யார்? நீங்கள் சும்மா சாதா ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். நானே சொல்லிட்டு இருக்கேன். அந்நியர்கள் யார்? சுதந்திர போராட்டம் நடக்குது, அந்நியர்கள் வெள்ளையர்கள். இது பாருங்க, இது திரைப்பட மனநிலை. நமது தமிழ் திரைப்படங்கள் அந்நியர்களாக வெள்ளைக்காரனை மட்டும்தான் காட்டுது. அது இந்திய மனநிலை. இலங்கை மனநிலையில் அந்நியர் என்போர் பிரித்தானியரும் இந்தியரும். ஏன் பிரித்தானியர் தான் இந்த இந்தியரை அழைத்து வருகிறோம். அப்ப இவங்க 2 பேரும் இந்த நாட்டை விட்டு அனுப்பணும். அப்ப என்ன நடக்குது? 48ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைகிறதோடு இலங்கையில் ஒரு சுதந்திர போராட்ட வெங்காயம் நடக்கல. அது இந்தியா நடந்ததோடு இந்தியா விட்டு வெளியேற வந்தோடனே இந்தியா இருக்கின்ற பெரிய நாட்டில் கிடைத்த நன்மை இலங்கையிலும் கிடைக்காது. ஏன்னா இது சின்ன நாடே, அவங்க இலங்கையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு இவங்க சுதந்திரம் என்று எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு கொடியை தூக்கி கொண்டாடிட்டு பிப்ரவரி மாதம் சுதந்திரம் கொண்டாடினவங்க நவம்பர் மாதம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இவங்களுக்குள்ள பேசுறாங்க இலங்கையர்கள். அப்போது இங்கே நான் சிங்களவர்கள் சொல்லவில்லையே, இவங்கள பேசி அவன் போயிட்டான், இவன் இருக்கான், வெள்ளைக்காரன் போயிட்டான், அந்த கருப்புக்காரன் கொண்டு வந்தவன் இருக்கு. இவங்களை கிளப்போணும் என்று தான் எங்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டது. இப்போ தெரியுமா, குடியுரிமை பறிப்புக்கான அடிப்படை காரணம் என்ன? இந்தியர்களை வெளியேற்ற. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவதற்கு முன்னாக இருந்த வெள்ளையனும் வெளியே வெள்ளையும் கொண்டு வந்தவனும் வெளியே போண்டு. அந்த இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். பாயிண்ட் ஒன்று, மலையக தமிழர்னு போய் பிரிக்கல. அவங்க இந்தியர்கள் அடையாளத்தோடு இருந்த எல்லாத்தையும் பறிச்சு விட்டாங்க. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவதற்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து வந்தாங்க தானே. இங்கே வந்த பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச பிறகு பாகிஸ்தானாக இங்கே வாழ்ந்தவர்களும் இந்தியன் என்கிற அடையாளத்தோடு பறிக்கப்பட்டு விட்டார்கள். நான் சொல்றது பெரிய சப்ஜெக்ட் ஒன்று. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் அசீஸ் அவர்கள், எங்களோட தலைவர், தொழிற்சங்க ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர், இப்போ மனோகணேசன் அவர் வச்சிருக்கிற கட்சியின் தலைவர், ஃபவுண்டர். அப்புறம் பிறகு என்ன செஞ்சாங்க, 48 பறித்து முடிச்சுட்டு 49 இலங்கை பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதில் ஒரு க்ளோஸ் கொண்டு வராங்க. என்னென்னு சொன்னால், இலங்கை கொள்கை வகுப்பாளர் இல்லை, கொள்கை வகுப்பாளர் கதையா இது, யாரும் சாதாரண ஆக்கள் செய்யலை. யாருக்கு குடியுரிமை இல்லையோ அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை. அப்போ வாக்குரிமையும் பறிக்கப்படுது. இது ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட். இது நல்லா புரிந்து கொள்ளணும். குடியுரிமை பறிப்பு வேற, வாக்குரிமை பறிப்பு வேற. 49 வந்த பிறகு சொல்றாங்க, அடே இங்கே உள்ள பிஸ்னஸ்காரவங்களுக்கு பெரிய பெரிய ஆக்களுக்கு எல்லாத்துமே குடியுரிமை பறிச்சு போச்சுன்னு. ஆஹா, பிழை பண்ணிட்டோமே, நமக்கு உதவி செய்யறவனும் பிஸ்னஸ்காரங்க, எலிட் கம்யூனிட்டி தானே மேலக்காம, அவங்கெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப சட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அப்ளிகேஷன் போட்டு எடுக்கலாம்னு வசதி வாய்ப்புள்ளவர்களும் கற்றவரும் விண்ணப்பித்து குடியுரிமையை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை பாமர மக்கள் அவர்களால் முடியாமல் போனோன்னு அவர்கள் என்ன செய்கிறார்கள், திட்டமிட்டே தான் அவர்களால் விண்ணப்பித்து அதை பெற முடியாத சூழ்நிலையில் தொடர்ந்தும் குடியுரிமையற்றவர்களாகவே வைக்கப்படுகிறார்கள். இப்போ உங்களுக்கு அந்த குடியுரிமை பறிப்பின் பின்னணி இதன் தொடர்ச்சி. அதன் தொடர்ச்சி என்னவென்றால், குடியுரிமை பறிச்சதோடு மட்டுமில்லை, இந்த பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போனார்கள் என்று இலங்கையின் பெருந்தோட்டத்தை விட்டுட்டு போகல. ஏன்னா 72ஆம் ஆண்டு வரைக்குமே நம்ம பிரித்தானிய குடியரசின் கீழே தரும், குடியரசு நாடு இல்லையே. அப்போ அந்த குடியரசாக மட்டும் அவர்கள் இலங்கையிலிருந்து தோட்டத்தை நடத்தி கொண்டே, அவங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியம், நடத்தி கொண்டே இருக்க இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இலங்கை குடியுரிமை இல்லைன்னு சொல்லி நீ தோட்ட தொழிலாளியை பார்த்துக்கொண்டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில் போட்டு அந்த பிரித்தானியர் கம்பெனிக்குள்ளே விட்ட உடனே அவங்களோட கல்வி, அவங்களோட சுகாதாரம், இதர வசதிகள் எல்லாத்தையும் யார் பார்க்க தொடங்குறா,
தோட்ட நிர்வாகமே பார்க்குது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் எது கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, தோட்ட நிர்வாகத்திட்டு போ. நேற்று கூட நான் செய்திகளில் பார்த்துருப்பீங்க என்ன தோட்ட அதிகாரி ஒப்பமிடுவதை மறுத்து சொல்லி நான் சுயாதீன ஆணைக்குள்ளோடு பெரிய ஆகியமெண்ட் ஒன்று போனேன். இப்படி பெரிய ஆகியமெண்ட் எனக்கும் அந்த 5 உறுப்பினர்களுக்கும் போச்சு. அது கடைசியில் ஒத்துக்கொண்டாங்க. என்னுடைய கோரிக்கை ஒத்துக்கொண்டாங்க, மீன் பரிசீலிப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். நிச்சயமாக எனக்கு நியாயம் கிடைக்கும், என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். இதுதான் அந்த நிலைமை. அப்படி இருக்கும்போது இவர்களை அனுப்புவதற்கு அவர்கள் செய்து தானே, இவர்கள் இப்போ குடியுரிமை பறித்து போதாது, இந்தியர்கள் தானே, இவங்க போய் தானே ஆகணும். 1954ஆம் ஆண்டு, 1964ஆம் ஆண்டு, 1974ஆம் ஆண்டு இந்தியாவோடு முறைப்படி ஒப்பந்தம் செய்து இவர்களை நாடு கடத்துகிறார்கள். என்ன அடையாளம்? இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் இல்லை என போடும். என்ன காரணம் எல்லாம் சொல்லி 54 கொத்தலாவில் ஸ்ரீமா கொத்தலாவில் ஒப்பந்த நேரு கொத்தலாவில் 64 ஸ்ரீமா சாஸ்திரி, அடுத்த ஸ்ரீமா இந்திரா 74ஆம் ஆண்டு, இந்த 2 பிரதமருக்கும் நடக்குது. இதில் இந்த மத்தியில் உள்ள ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்துக்காக கவர்னர்கிட்ட அனுமதி கேட்குறார் ஸ்ரீமா அம்மையார். அதாவது நாங்கள் இவங்களை அனுப்பணும், இந்த எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் செய்து கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கு ஏன் அனுப்பணும்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த ரிப்போர்ட்டை வாசிக்கிற வரைக்கும் ஸ்ரீமா அம்மையார் மேலே எனக்கு அப்படி ஒரு மதிப்பு இருந்துச்சு. இலங்கையில் ஒரு முக்கியமான தலைவியாக வந்தவங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்த மக்களை அவங்க வர்ணிச்சிருக்கிற விதம் இனி இல்லைங்கிற வகையில் தரம் தாழ்த்தி வர்ணிச்சிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் இந்த பார்லிமெண்ட் அதெல்லாம் வாசிச்சுட்டு தான் இந்த மலைகளை பேச விடுங்க, என்னுடைய மலைகளை பேச விடுங்கள் 50% அந்த ரிப்போர்ட்டை தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இவர்கள் கலரில் கருப்பு, சாதியில் குறைவு, இவங்க நாகரிகமற்றவர்கள், எங்களோட இந்த மக்களோட எங்களை மக்கள் சேர்ந்து வாழவே முடியாது, இவங்களுக்கு ஏதோ காட்டுவாசியோட மோசமாக தான் அந்த அம்மா வர்ணிச்சு தான் அந்த அனுமதியை கேட்குது. அப்போ அந்தளவு தூரம் இந்திய அடையாளத்தை கொண்டு வந்த மக்கள் என்கின்ற காரணத்தை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு இலங்கை கொள்கை வகுப்பாளர்கள் செய்த வேலை. இது ஒரு பக்கம் சமூக விஷயம். அதுக்கு பிறகு நாங்கள் போராடி வந்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பெறுவார். இதுக்கிடையில் இந்த கொள்கை வகுப்பாளர்கள் செய்த பிரதான வேலை இவர்களை அனுப்புவதற்கு, குடியுரிமை பறிப்பது, இந்த கப்பல் ஏற்றி அனுப்புறது, இதுக்கெல்லாம் அப்பால் இவர்கள் தங்கி இருக்கிற இந்த பொருளாதாரத்தை கைமாற்ற வேண்டும், பெருந்தோட்ட பொருளாதாரத்தை கைமாற்ற வேண்டும் என்று கைமாற்று திட்டத்தை கொள்கை வகுப்பாளர்கள் செய்து என்ன செய்கிறார் என்றால், பிரித்தானியர்கள் வசம் இருக்கும்போது 100% பெருந்தோட்டம். பெருந்தோட்டத்துக்கும் சிறுதோட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? பெருந்தோட்டம் ஏக்கர் கணக்கு 50,000 ஏக்கர், 60,000 ஏக்கர், 1,00,000 ஏக்கர், அப்படி ஏக்கர். சிறுதோட்டம் 2 ஏக்கர் 3 ஏக்கர். இப்போ பிரித்தானியர் காலத்தில் இது எல்லாமே பெருந்தோட்டம். இவங்க தான் தோட்டமே விருப்பம் இல்லையே, அந்த மக்கள் மேலே விருப்பம் இல்லை, அந்த தொழில் மேலே விருப்பம், யாரும் எடுத்துக்கொள்ள. இவர்கள் அந்த கைப்பற்றுகிற கொள்கை வகுப்பாளர் என்ன செய்கிறார், இது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம மக்களுக்கு, இலங்கையர்களுக்கு எப்படி அவங்கள்ட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிறுதோட்ட கன்செப்டை கொண்டு வந்து, டீ ஸ்மால் ஹோல்டிங் கன்செப்டை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, சுதந்திரத்துக்கு முன்பதாக 100% பெருந்தோட்டம், 72ஆம் ஆண்டு குடியரசாகும்போது 25% சிறுதோட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக பிரித்து அவங்களுக்குள்ளே பகிர தொடங்கிட்டாங்க. 72ஆம் ஆண்டு அரசாங்கம் பொறுப்பேற்கிறோன்னு சொல்லி குடியரசுக்கானது பின்ன பொறுப்பேற்று 92ஆம் ஆண்டு திரும்பவும் இப்போ உள்ள பெருந்தோட்ட கம்பெனி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் 22 கம்பெனி கொடுத்துருங்க. அந்த 20 ஆண்டுகளில் இன்னும் ஒரு 25% சிறுதோட்டங்களாக அவங்க பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு. இப்போ 92ஆம் ஆண்டுலேருந்து இன்றைக்கி வேகமாக சொல்லிட்டு வரேன் வரலாறு, இன்றைக்கு வரக்குள்ள இன்னும் ஒரு 25% கொடுத்து இப்போ என்ன நிலைமை, சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அல்லது சுதந்திரம் அடைந்த காலத்தில் 100% இருந்த பெருந்தோட்டம் சுதந்திரம் அடைஞ்சு முடிஞ்சு இன்றைய தேதி வரக்குள்ள கிட்டத்தட்ட 75 வருஷம்னு வச்சுக்கொள்ளும், 75% சிறுதோட்டமாக துண்டாடப்பட்டு சிங்கள மக்களுக்கு இடையே பகிரப்பட்டிருது. இன்னும் இப்போ பெருந்தோட்டத்தில் எவ்வளோ பகுதி இருக்குன்னு வெறும் 25% தான் எஞ்சி இருக்குது. இப்போ பாலிசிக்கு வரேன். இது நேஷனல் ஃபிசிக்கல் பிளானிங் பாலிசி, ரைட். இதில் ஆண்டு அதெல்லாம் போட்டிருக்கிறேன். 2017 2050 வருட காலத்திற்குள் நடைமுறைப்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிளான், பாலிசி பிளான், திட்டமிடல். இதில் சொல்லுகிறது 2050ஆம் ஆண்டு ஆகும்போது பெருந்தோட்டங்களை 1% குறைத்தல். என்ன வாசி காட்டுறேன், ரைட். இட் இஸ் ப்ரொபோஸ்ட் டு reduce the extent of land used for tea plantation in the elevations above 300 meters to 1% between 2020 to 2050. 2020க்கும் 2050க்கும் இடைப்பட்ட 30 ஆண்டு காலப்பகுதியில் 300 அடிக்கு மேற்பட்ட பகுதியில் தேயிலை பெருந்தோட்டம் செய்கின்ற பகுதியை 1% பெருந்தோட்டமாக குறைத்து அதை இல்லாமாக்குறது. அதை வேற மாதிரி போட்டிருக்காங்க, இல்லாமாக்கி விட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க, மிச்சத்தை சொல்கிறாங்க, the low country plantations may remain. என்னது, தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய சிறு பிளான்டேஷன் ரிமைன், பட் வித் stringent, ரொம்ப சின்னதாக இருக்கு வாசிக்க, regulations
டு என்ஷூர் த யூஸ் ஆஃப் appropriate லேண்ட்ஸை பயன்படுத்தியாது. அப்போ கீழே உள்ளதில் என்னவாக இருக்கிறது? சிறுதோட்டமாக இருக்கிறது. அப்போ பெருந்தோட்டங்களை இல்லாமலாக்கி சிறுதோட்டங்களை பகிர்ந்து கொடுப்போம். இங்கே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக சொன்னவர்கள் 2050 ஆகும்போது மலையக தமிழ் சமூகத்தை சிதறடிக்கப்பட்ட சமூகமாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள். பாலிசி மேக்கர்ஸ் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறார்கள். என்ன இதுக்கு எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் பயன்படுத்த போடுகிற போது ஒரு வசனம் பயன்படுத்துகிறார்கள். டீபாப்புலேஷன். டீபாப்புலேஷன் என்ன? பாப்புலேஷன் சனத்தொகை, டீபாப்புலேஷன் சனத்தொகை இல்லாமல் ஆக்குவது என்பதை இந்த இலங்கை அரசு எவ்வாறெல்லாம் இலங்கை சமூகத்தை மலையக சமூகத்தை இல்லாமல் ஆக்கியிருக்குன்னா, குடியுரிமை பறித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி இல்லாமல் ஆக்கினார்கள். இப்படி பொருளாதாரத்தை சிதைப்பதன் ஊடாக அவர்களை சிதறடித்தார்கள். இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனியா மலையக பிள்ளைகள் வேலை செய்யும், தோட்டங்களை விட்டு அங்கங்கே போயிட்டு வேலை செய்கிறது, கொத்து ரொட்டி அடிக்கிறது, அது இதுன்னு வெவ்வேறு காரணங்களை கொண்டு அவர்கள் அங்கேருந்து கிளப்பி விடுறது. ஒரு சனச்சரிவு உள்ள சமூகமாக எதிர்காலத்தில் பெருந்தோட்டமே இருக்காது. அதான் சொல்ல வருகிறேன். இன்னும் ஒன்று மிக முக்கியமானது, திட்டமிட்ட, மிக பொறுப்போடு சொல்கிறேன், திட்டமிட்ட கருக்கலைப்பை அந்த மக்கள் மத்தியில் செய்து அவர்களிடத்திலே பிறப்பு வீதத்தை குறைத்தார்கள். அதுக்கும் இதே போல ஆதாரங்கள் இருக்கிறது, ஆய்வுகள் இருக்கிறது, என்னால் சமர்ப்பிக்க முடியும். ஏன் அந்தளவு? அதான் சொல்கிறேனே, இந்த நாட்டில் இந்தியர்கள் இவங்களை வைக்கக்கூடாது. இதை நான் மிக பொறுப்பான ஒரு வேட்பாளராக இருந்து சொல்கிறேன். இந்த பார்லிமெண்டத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மிக நெருக்கமான மக்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அதான் சொல்லுவேன், இங்கே அரசியல் கட்சிகளில் பிரச்சனை கொள்கை வகுப்பு, அதை அமுல்படுத்துவது ஒரு அரசாங்கம் தானே. அதைத்தான் சொல்கிறேன். இது அதை தெரிஞ்சாதான் நிப்பாட்டலாம். சாஷ்டாங்கம் போயிட்டு ஐயா நீ தான் ஜனாதிபதி வேட்பாளர் விழுந்த பிறகு திரும்ப வருகிறேன், அதை எப்படி ஆதரவு கொடுக்குற அந்த ஆதரவு சம்பந்தமா. எனவே இங்கே இந்த பாலிசியை சொல்லிட்டா தான் மக்களுக்கு விளங்கும். எனவே இந்த கொள்கை வகுப்பு இப்படி இருந்தது என்றால் 2050 பெருந்தோட்டங்கள் இல்லாமலாக போகிறது. அதனால தான் நாங்கள் முன்வைக்கிறோம், இந்த எஞ்சியிருக்கிற 25 ஆண்டுகளுக்குள் இல்லாமல் போகிற அந்த துறையை இப்போதாவது பிரித்து கொடுத்தால்தான் எங்களது மக்கள் நிலத்தோடு அந்த பகுதியில் வாழ முடியும். நான் சொல்லவில்லை அவர்கள் தொழிலாளர் இருக்கணும், நில உடைமையுடன் கூடிய அவர்கள் தொழிலாளர் மாற்றப்படுகின்ற போது அவர்கள் இருப்பு அங்கே இருக்கும். அதுக்காக தானே ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்படுது. அதுதான் வாக்குறுதியை வழங்குறது. என்ன பிளான்? வர சொல்லுங்க, அதை சொல்கிறவங்க யாராவது வர சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, பேசுவோம். ரைட், என்ன தடிப்பதில் கேட்குறேன். நான் அஜித் பிரேமதாஸ் அவர்களே கூப்பிட்டேன். ஏனென்றா அவருக்கு சிறுதோட்ட உடைமை சொல்லிக் கொடுத்தது நான் பகிரங்கமாக சொல்கிறேன். போன தேர்தலில் அவர் பிள்ளையா வேறு விஷயத்துக்கு கதைக்கு போய் சிறுதோட்ட உடைமைன்னு மாற்றி விடுங்கன்னு சொன்னதே நான் தான். நான் இன்னொரு தொலைக்காட்சியிலையும் கூப்பிட்டு நான் சிங்கள மொழியிலையும் தமிழ் ஆங்கில மொழியில் அவரோட பேச தயார். சரி பரவாயில்ல, அதில் சிக்கல்கள் இருந்தாலும் ஜப்பான் மொழி எனக்கு தெரியாது, அவர் வேணால் தமிழில் பேசட்டும், நான் விவாதிக்க தயார். அதனால் வெளிப்படையாக சிங்களத்தில் பேசுவோம், மக்களுக்கும் புரியட்டும். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அழைக்கிறேன், எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? வேறு யாரென்றாலும் உதாரணத்துக்கு நான் அவர் ஜனாதிபதி தான் அதே வாக்குறுதி அவர் பேசுவோம், அவரோட பேசுவது அவர் வேறு விஷயம். அவர் இந்த விஷயத்தை வேறு மாதிரி சொல்கிறார். அவர் கிராமம், அதை விவாதிப்போம். அவரோட நான் விவாதிக்க தயார். நான் ஒரு வேட்பாளராக தானே வரேன், நான் அவரோட விவாதிக்க தயார். அது இந்த விஷயம் அவரோட கிராம சம்பந்தமாக விவாதிப்போம், இவரோட சிறுதோட்ட சம்பந்தமாக விவாதிப்போம், மற்றவரோட அனுரையோட இன அடையாளம் சம்பந்தமாக விவாதிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்படுத்தோம்னா நாங்கள் வெவ்வேறு பரிமாணத்தில் வேறு விஷயத்தை பேசுவோம். அனுரை என்றால் இன அடையாளம் என்று நீங்கள் இல்லை, அவர் இன அடையாளம் சம்பந்தம் அவரோட பேசுறது வருவோம். அதுக்கு அந்த கேள்வி போவா? மிக முக்கியமான விஷயம், இன அடையாளம் சம்பந்தம் சொல்கிறோம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ் டேட்டா டாப் டெக்ஸ்ட் காம்போ பண்ணி சூப்பர் ஃபாஸ்டாக எனி டைம் காம்போ. நீங்களும் இன்னைக்கு 555 ரூபாய் ரீலோட் செய்து அல்லது செல்ஃப் கேர் ஆப் ஊடாக ஆக்டிவேட் செய்திடுங்க. SLT மொபிட்டல் நிகரற்ற இணைப்பு. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ். ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான். நாட் சிக்கன் கியூப், ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ். 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம்.
குடியுரிமை மறைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குற ஐடியாவே இல்லை. அவள் 74 3 வருஷம் போய் நாங்கள் பார்க்க எங்கட சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் மாமி அத்தையெல்லாம் கப்பல் ஏற்றுறாங்க. கப்பல் ஏற்றி நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். என்னுடைய பொட்டு என்கிற கவிதையை எழுதி விட்டு தான் நான் அழுதுருக்கிறேன். அது யாரும் என்ற சொந்த பந்தம்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் உள்ள ஒரு அம்மா, சித்த சுயாதீனம் இல்லாத ஒரு அம்மா, அவங்க வந்து பெரிய இந்தியவாதிகள். அந்த குடும்பம், அந்த தாத்தா பேரெல்லாம் எனக்கு சொல்ல முடியும், அவருக்கு பிள்ளைகள பேர் சொல்கிறேன். அந்த எந்த அளவு அவர் காந்தியவாதி, அந்த தாத்தா ஒரு காந்தியவாதி. அன்றைக்கு வந்து ஒரு பெரிய புத்தகம் வச்சு வாசிப்பார். நாங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படி போட்டு குந்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருப்போம். அவர் வாசிப்பது வந்து சத்திய சோதனை என்பது பின்னால் தான் எனக்கு தெரியும். அப்போ சத்திய சோதனையை பின்னேற வாசிக்கிற ஒரு தோட்ட தொழிலாளி எவ்வளோ பெரிய காந்தியவாதியாக இந்தியவாதியாக இருந்திருப்பார். இப்போ இந்தியாவுக்கு நீங்களாம் போகணும்னு இங்கே அரசு தீர்மானம் எடுத்து கப்பலும் போட்டு ஒப்பந்தம் செஞ்சோன்னா அவர் போவாரா இல்லையா? அவர் போகத்தானே வேணும், ஏன்னா அவர் இந்தியாவார். இவர் என்ன செய்கிறாருங்க, இவங்க குடும்பம் என்ன செய்கிறேன்டா, அவங்க பேர் காந்தி, சுந்தரம், அப்படித்தான் மோகன்தாஸ், அதே தான் அவங்களோட குடும்ப பேர்கள்லாம் அப்படி தான். அந்தளவு ஒரு காந்தியவாதி, நல்ல ஒரு மனிதர். அந்த பொதுவாக எல்லாத்தையும் பின்னரம் வாசிப்பார். நானும் கேட்டிருக்கேன். இந்த அம்மா அவரோட வைஃப், அவரோட இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, சந்த வாக்கில் 10 வருஷம் போட்டுலாம் தெரியுவாங்க. இந்த குடும்பம் இந்தியா போகும்போது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எந்த அளவு தூரம் இமோஷனலான சப்ஜெக்ட் இது. இந்த குடும்பம் இந்தியா போகும்போது இந்த அம்மாவுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கூட்டு போகிறதுக்கு அவங்க ஐடியா இருக்குது. இவங்களுக்கு தான் தலை சரி இல்லையே அப்படி தான் யோசிப்பாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் ரெடி. எல்லாரும் தெரியும், சிவலிங்கம் அவர்கள் எழுதின கதை ஒன்று இருக்குது, ஒப்பாரி கோச்சு. அந்த ட்ரெயின் போகும், அதாவது இந்த மக்களை ஏற்றிக்கொண்டு அந்த ட்ரெயின் போனால், அவங்க இப்போ இந்தியா போகிற மாதிரி இல்லை, போனவங்க தான். இப்போ மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. போனால் அந்த நாட்டு பிரஜை 3000 இந்தியா காசு கொடுத்து ஏற்றிடுவாங்க. அதாவது இந்திய பாஸ்போர்ட்டை இங்கேயே கொடுத்துருவாங்க. அட்டன்லேயே இந்திய டிக்கெட்டை அட்டன்லேயே எடுத்துருவாங்க. வட்டக்கூட ஸ்டேஷனில் திருச்சிக்கு டிக்கெட் எடுப்போம், நம்ம ஆள் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அப்படி தான் நிலைமை இருந்தது. இது நான் கண்ணால் பார்த்த காட்சியை இந்த ஊடகத்தில் சொல்கிறேன். அந்த ட்ரெயின் வந்தது வரணும், ஓண்டு அலத்துடுவாங்க. ஊரே வழி அனுப்ப வந்திருக்கும், ஒரு குடும்பம் 2 குடும்பம் போகும், ஓண்டு சத்தம் போடும். அப்போ அழுதெல்லாம் புலம்பிக்கணும். இப்போ போகும்போது நாங்களும் நிற்க, நான் அழுது விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அந்த பிளாட்ஃபார்த்தை கத்திக்கிட்டு ஓடியாராங்க. நான் கண்ணால் பார்த்தது. நான் பத்த பிள்ளையெல்லாம் என்னை விட்டுட்டு போகிறீங்களான்ட்டு. இப்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க இந்தியா போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. அங்கே உள்ளுக்கு இருந்து இவங்களை தள்ளுறாங்க. ஏன் இவங்க பாஸ்போர்ட்டும் இல்லை, டிக்கெட்டும் இல்லை, இவங்களை எப்படி கொண்டு போகிறது? சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பிரஜை, ஒரு நாடு பிரஜை. இனி இல்லைங்கிற ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கேன். அது கவிதையாக கதையானு சந்தேகத்தில் எழுதியிருக்கேன். கவிதை பிரக்கெட்டில் வீணா போட்டு நான் சொல்கிறேன். அது தனி, அது இலக்கிய நிகழ்ச்சியில் வச்சுக்கொள்ளும், சரிதானே? இப்போது கடைசியை இந்த அம்மா தோற்று விடுகிறார். ஏன்னா அது போக முடியாது. கண்ணால் கண்ட காட்சி, அவர் மயங்கி விழுந்து சிறுநீர் கழித்து அந்த பிளாட்ஃபார்மில் அந்த அம்மாவை போட்டு அந்த ட்ரெயின் போயிடுச்சு. அந்த கவிதையை நான் முடிச்சிருந்தேன். இப்போ யாருக்கு பைத்தியம்? அந்த அம்மா உண்மையிலே இப்போ பைத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல இருந்திருந்தால் அந்த தெளிவோடு வந்திருக்க மாட்டா, தெளிந்து விட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அம்மாவை நான் காணலை. ஆனால் அவர்கள் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அது அவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை. இந்த முறைமையில எல்லாம் காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை நான் இப்படி சொல்கிறேன். எங்கள் மக்கள் தாயை விட்டு விட்டு தாய் நாடு போனவர்கள். அந்த அம்மா இங்கே, அவங்க எங்கே போனாங்க? தங்களோட தாய் நாடு இந்தியான்னு. இப்படியான ஒரு பெரிய சீனரிலாம் நடந்த பிறகு ஒரு போச்சு. இதே சமகாலத்தில் வடகிழக்கு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து அவர் தனிநாட்டு கோரிக்கை வந்து அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க இளைஞர்கள் பயிற்சிக்கு இந்தியா போகிறாங்க. இப்போ என்னது, அவங்களுக்கு இலகுவான வசதியாக போச்சு. இவங்களோட ஏறி அந்த கப்பலில் இந்தியா போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இது ஒரு அச்சுறுத்தலாக வர இந்த மக்களுக்கு என போடப்பட்ட சேவை வழங்கிய ராமானுஜம் கப்பல் நிறுத்தப்படுகிறது. 91,000 பேர் ஒப்பந்தப்படி 91,000 பேர் போக இருக்கத்தக்கதாகவே கப்பல் நிறுத்தப்பட்டோன்னு இந்த பயணம் இந்தியாவுக்கு அனுப்புகின்ற விஷயம் நிற்கிது. இலங்கை தமிழ் யுத்தத்துக்கும் மலையகத்துக்குமான தொடர்பு, சரிதானே? இப்போ என்ன, ராமானுஜம் கப்பல் போகாதனால இங்கே இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாக நிலைமை வந்த ஒரு படம் தான் இந்த. அங்கே யுத்தம் உருவாகும் போது தான் இவர்கள் இந்தியா போகிறது, நாங்கள் இந்தியா போகிறது நிற்கிது. பாசத்துல எல்லாம் இல்லை, வசதி இல்லை. அதில் நின்ற பிறகு திரும்ப என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. நீண்ட வரலாறு. ஒரு சட்டத்தில் பறித்து 9 சட்டத்தில் கொடுத்துருக்கிறார். பறிக்கும்போது ஒரு சட்டம் 48ஆம் ஆண்டு 18ஆம் இலக்க குடியுரிமை சட்டம் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்திய வம்சாவளின்றாங்க, ஒரு கட்டத்தில் நாடற்றவருங்கிறாங்க, இவ்வளோ திருப்பி கொடுக்குறோங்கிறாங்க. நாடற்றவர்கள் கொடுக்குறாங்க. நாடு வச்சிருந்து நாங்கள் 47ஆம் ஆண்டு 7 பேர் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இருந்த மக்கள் இது. நாங்கள் எங்கள் நாட்டு உரிமையை பறித்து விட்டு எங்களை நாடற்றவர் என்கிறார்கள். ப்ரொவைடிங் சிட்டிசன்ஷிப் ஃபார் ஸ்டேட்லெஸ் பீப்புள் தான் நாங்கள். அதில் திம்பு கோட்பாட்டில் பேச்சுவார்த்தை வந்து அப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அப்படி தான் குடியுரிமை வந்து திடீர்னு இங்கே சொல்லி தெரிகிற மாதிரி ஒன்றும் இல்லை. திம்பு கோட்பாட்டில் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு வடகிழக்கு தமிழர்கள் நன்றி தெரிவிக்கிறேன். அது ஒரு வகையில் பிராயச்சித்தம், நன்றி கூட தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 48ஆம் ஆண்டு குடியுரிமை பறிப்புக்கு துணை போன இலங்கை தமிழர் சமூகம் 86ஆம் ஆண்டு திம்பு கோட்பாட்டில்
இந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும், நாடற்றோர் குடியுரிமை வழங்க என்ற கோட்பாட்டை பற்றி சரி செய்து கொண்டார்கள். இது ஒன்று புதுசாக சேவையெல்லாம் வழங்கல. அவர்கள் அதை சரி செய்வதற்கான பிராயச்சித்தம் தேடிக்கொண்ட சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் இந்த மக்களுக்கு குடியுரிமை கிடைக்கப்படுது. இதுதான் அந்த வரலாறு. இனி நீங்கள் கேட்ட இந்திய அடையாளத்துக்கு வருவோம். மக்கள் விடுதலை முன்னணி உருவாக்கம் நிறையக்கும் மலையகத்துக்கும் தொடர்பு இருக்குது. இன்று அதை பற்றி மலையகத்தில் பேசிக்கொண்டு இளைஞர் யுவதிகள் அதை பற்றி எந்த அளவு தூரம் தெரிந்து கொண்டு அதை செய்கிறார் என்பது என்ன வரலாற்றையோ குறை சொல்லவோ இல்லை, நல்ல விஷயத்தை சொல்ல வருகிறேன். அதனால் கொஞ்சம் கேட்டுட்டு தான் வரணும். அந்த கட்சி உருவாக்கத்தின் பின்னணியில் அப்போது மலையகத்தில் பண்பாட்டு இயக்கமாக இருந்த இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதற்கும் தொடர்பு இருக்குது. அந்த காலத்தில் ஒரு சோசலிச கருத்துக்களோடு முற்போக்கான கருத்துக்களோடு இயங்கியவர்களுள் தோழர் இளைஞலியன் தலைமையிலான இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் விஜய் வீர எல்லாம் ஒன்றாக இயங்கியவர்கள். இப்படி ஒன்றாக இயங்குகிற போது பல்வேறு இனமுறுகல்கள் கருத்துக்கள் அதெல்லாம் வாரது உண்டு தானே. நடை செய்கிற காலத்திலையும் நடந்திருக்கு. ஏ குணசிங்கவுக்கும் நடை செய்யறதுக்கு நடந்தது போல இளஞ்செழியனுக்கும் ரோஹண விஜயவுக்கும் நடந்தது. இப்போ ஃபேஸ்புக்கில் விவாதம், டிவியில் விவாதம் மாறி அப்போ நேரடியாக விவாதம் நோவுட் நகரத்திலே இந்த விவாதம் நடக்குது. தோழர் இளஞ்செழியன் சொல்லுகிறார், இந்த மக்கள் தொடர்பான உன்னுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக இந்த விவாதத்தில் நீங்க சொல்லணும். அப்போதான் நாங்கள் தொடர்ச்சியாக இணங்கி பயணிப்பதா இல்லையாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருகிற போது தவிர்க்க முடியாதவாறு இந்த மக்கள் இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் எச்சங்கள், இவர்கள் இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் என்கின்ற அறிவிப்பை விஜய் வீர செல்ல போய்தான் அந்த அதுவரைக்குமாக இருந்த செயற்பாடு உடைய மக்கள் விடுதலை முன்னணி என்கிற கட்சியே உருவாகுது. அதன் ஆதாரம் தான் அவர்களது 5 வகுப்புகளில் ஒன்று. அப்படியானால் இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் விஜயவீரம் இருந்தார். இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக ஒரு கூட்டணியான வச்சுக்கொள்ளுமே, அது ஒரு அரசியல் கட்சி. அது ஒரு அந்த மாதிரியான ஐடியாலஜி உள்ளவங்கலாம் ஒன்றாக இயங்கிய ஒரு காலம் இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம். இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது பின்னால் ஒரு ட்ரொஸ்கியவாதியாக மாறியெல்லாம் போகுது. நிறைய அது வரலாறு இருக்குது. இந்த இணைஞ்சு செயற்படுகிற காலப்போது இணைஞ்சு செயற்படுகிற இயல்பாக்கான. அப்போ அப்படியான வருகிற போது அவர்கள் வகுத்த 5 வகுப்புகளில் ஒரு வகுப்பு இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்பது. அதாவது இந்தியா இந்த மக்களை இங்கே வைத்திருப்பது தங்களை எப்பயாவது தன்னை விஸ்தரிப்பு வாதம் செய்து கொள்வதற்கு என்கின்ற கருத்தியலை வச்சுதான் இந்த மக்கள் விடுதலை முன்னணிங்கிற ஒரு கட்சியே. அப்போ நேரடியான எதிர்ப்பு தானே இந்த மக்கள் நோக்கி அவர் நேரடியான எதிர்ப்பு ஒன்று இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் அதை சொல்லி தெரியுறாங்க. நான் குறைய சொல்லவே இல்லை, அடுத்த இணை முழுக்க சொல்லிவிடுறேன், அந்த சொல்லிவிடுறேன், நேரடியாக சொல்லிவிடுறேன். அந்த நிலைமையில் இருந்த கட்சி காலப்போக்கில் மாறி மாறி இந்த திரும்பவும் பொருளாதாரத்தை தொட்டு வருவோம். அவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தை ஒரு விதமாக அளித்தார்கள் என்றால் இந்த இந்திய விஸ்தரிப்பு சொன்னதை அவங்கள்ட்ட இருந்து இந்த கைப்பற்றணும் என்ற கைப்பற்றணும் இந்த 88-89 காலப்பகுதியில் எல்லாம் தேயிலை தோட்ட தொழிற்சாலைகளை எரித்தல், அதை நிர்மூலமாக்குதல், பெருந்தோட்டங்களை நிர்மூலமாக்குவதன் மூலமாக இவர்கள் இந்திய விஸ்தரிப்புவாதத்தை தடுப்பதாகலாம் வேலை நடந்துச்சு. அதில் தான் இந்த ஜேவிபி ஃபேக்டரி எரிச்சாங்கன்ற கதையெல்லாம் இது எல்லாமே நடந்தது. ஆனால் அவர்கள் திருத்தி கொண்டு அண்மை காலமாக பல முற்போக்கான கொள்கைகளை இங்கே வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். அதான் சொன்னேன், இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மத்தியில் அதில் மிக முக்கியமான ஒன்று, நானும் பாராளுமன்றத்தில் இருக்கிற காலத்தில் தோழர் அனுரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை, இவர்களை நாங்கள் ஏன் தொடர்ந்தும் இந்தியர்களாக அடையாளப்படுத்த வேண்டும், இவர்களை இலங்கையராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொன்னபோது நான் பாராட்டினேன். அப்போ அவர்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கு, அவர்கள் புரிந்து கொண்டிருக்கார். இதைத்தானே கேட்குறோம், நாங்களும் கொள்கை வகுப்பாக தானே கேட்கலாம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுங்கிற பக்குவத்தை அவர்கள் அடைந்திருப்பதைத்தான் வரவேற்கிறேன். அது இன அடையாளத்தையே நான் அங்கே போய்ட்டு பேசினேன்னு சொன்னால் அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்ததுனால அதை வரவேற்கிறேன். ஆனால் ஒரு சின்ன உறுத்தல் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், இந்த மலையக தமிழர்கள் என்று சொல்லுகின்ற போது, நான் மலையக தமிழர் என்று சொல்றவன் தான், அப்போதும் கூட இலங்கையருக்குரிய அடையாளம் எங்களுக்கு கிடைக்கப்பெறாது. இப்போ இப்படி வருகிறேன், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இலங்கை தமிழர்கள் இலங்கையை விட்டு பிரிந்து போகிறோம், நாங்கள் தனியான தேசம் அமைத்துக் கொள்கிறோம், சுயாட்சி அமைத்துக் கொள்கிறோம் என்ற தனிநாட்டு கோரிக்கை வைத்து போராடினவர்கள் தானே, இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. ஆனால் இலங்கையின் அவர்களது அடையாளம் என்ன? இன அடையாளம் என்ன? இலங்கை தமிழர்கள். ஆக அவர்கள் இலங்கையின் உரிமையை காட்டுவதற்காக இலங்கை அடையாளத்தை வைத்திருக்கிறார்களா? ஒன்று. இந்திய முஸ்லீம், மலைய முஸ்லீம், இலங்கையில் ஏற்கனவே இருந்த கரையோர முஸ்லீம், அந்த முஸ்லீம், எந்த முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு என்ன அடையாளத்தை எடுத்திருக்கிறார்கள்? இலங்கை சோனகர். எனவே இவர்கள் 2 பேரும் சோனகராக தமிழராக தனித்துவ அடையாளம் கொண்டிருந்தால் அதற்கு முன்பதாக இலங்கை என்பதை வலியுறுத்தித்தான் இருக்கிறார்கள். எங்களை எப்படி சொல்கிறார்கள்? இந்திய. அப்படி என்றால் இலங்கை மீதான எங்களது ஆதிபத்தியம் அது அங்கே இல்லைதானே, இலங்கையில் மீதான எங்கள் இறைமை இல்லைதானே. அப்போ அதனால எங்களுடைய கருத்து என்னவென்றால்,
நாங்கள் மலையக தமிழர் தான். அது எங்களை அரசியல் கலாச்சார பண்பாட்டு இலக்கியங்களூடாக அதை கட்டியெழுப்பி இருக்கிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலாவது எங்களை இலங்கையராக ஏற்றுக்கொண்டு போடுங்கள். இலங்கை மலையக தமிழர்கள். அதுதான் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். ஏன் இதையே ஒரு யோசனையாக ஜனாதிபதி வேட்பாளர் கொடுத்திருக்கிறது? இதுதான் பெரிய அங்கீகாரமாக இருக்கிறது. இதைத்தான் நான் ஒருவரிடம் கேட்கிறேன். அவரது அந்த விஞ்ஞாபனத்துக்கு முன்பதாகவே அட்டன் மாநாட்டிலே அதை சொல்லிவிட்டார்கள். இது நாங்கள் இவர்களை மலையக தமிழர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் அவர்களை நோக்கி கேட்பது, மலையக தமிழர் சரி, இலங்கை மலையக தமிழர் என சொல்லுங்கள். இதற்காக நான் இந்திய எதிர்ப்பு பேசவில்லை. அதற்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறேன். அதை இதில் சொல்லியிருக்கிறேன். அதற்காக இந்தியான்னு விரும்புகிறவங்க, நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்திய வம்சாவளியினர் என ஒரு பகுதியை உருவாக்கி அதில் தமிழர் அல்லாத எல்லாரும் பார்த்து கொள்ளுங்கள். மலேசியா, மலையாளிகள், இந்தி, தெலுங்கு எல்லாம் பேசுகிறவங்க இந்த நாட்டில் இருக்க, சிந்தி, நீங்கள் எல்லாம் இந்திய வம்சாவளி இலங்கையர் அல்லாத அப்படியேதான். நான் அதை விட இந்திய வம்சாவளி, அது சிம்பிளான வழி இல்லை. இந்திய வம்சாவளின்னு எங்கேயுமே இல்லை. இந்தியன் ஒரிஜின் என்ன, இந்திய வம்சாவளி என ஒரு ஆப்ஷன், ஒரு தெரிவை கொடுத்து இந்திய தமிழர்கள் என்ன விரும்புவோர், சிந்தி பேசுவோர், அல்ல வேற இந்திய அடையாளம் கொண்டவர் எல்லாம் அதில் போங்க. இலங்கை மலையக தமிழர் என நாங்கள் யாரை கோருகிறோம் என்றால், இந்த 200 வருட காலத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி தன்னை ஒரு தனித்துவமான அடையாளம் கொண்டு இலங்கையராக இங்கே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கிற சனத்தொகை இருக்குதானே, அவர்களை இலங்கையராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் இங்கே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்ல மாட்டான். அப்போதான் இங்கே இந்த நாட்டை விட்டு கிளப்புறதுக்கு வேலையை பார்க்க மாட்டான். அப்போதான் இதுதான் இந்த விஷயம். எனவே மக்கள் விடுதலை முன்னணி அந்த இந்திய மனநிலையிலிருந்து விலக்கி கொண்டது சரி. ஆனால் இலங்கையராக ஏற்றுக்கொள்வதில் இன்னும் தயக்கம் இருப்பதாக தெரிகிறது. அது இனி கிராமத்துக்கு வருவோமா? இப்போ இவரை பேசிட்டு அவரை பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாக போகும். கிராம விஷயத்தை நான் நன்றி பாராட்டுகிறேன். முதல்ல இந்த தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் அல்ல. இதே இப்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்களே நல்லாட்சி காலத்தில் பிரதமராக இருக்கும் போதே மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு உருவாக்கி காட்டியவர். அப்போ நாங்கள் நன்றி சொல்லத்தானே வேண்டும். இப்போ உள்ள என்ன பிரச்சனைண்டா, நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன், சில காரணம் உங்கள்கிட்ட தான் கேட்கணும், உங்கள்கிட்ட கேட்குறது மக்களை கேட்குறேன், அந்த அமைச்சுக்கு என்ன ஆனது? எனவே நீங்கள் பிரதமராக இருக்கும் போதே மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சை உருவாக்கி விட்டு ஜனாதிபதியான பின்னர் அந்த அமைச்சை என்ன செய்தீர்கள்? மாற்றவில்லை. இல்லை, காணலை. இல்லை, கோட்டாபே கொடுத்த அமைச்சு தான் இவர் செய்திருக்கான வேணும். அப்படி நீங்க சொன்ன அவர் கூட அவர் கொடுத்ததை இப்படி வச்சிருந்தானா இவருக்கு ஒரு அக்கறை இருந்து தானே அவர் செய்திருக்கணும் பிரதமராக இருந்தால். அது நான் அமைச்சர் சொல்றது. ஒருவேளை ஜனாதிபதியினுடைய முழு நோக்கமே நாட்டினுடைய மொத்த பொருளாதாரம் சார்ந்ததாக இருந்தது. எந்த விதமான ஒரு அபிவிருத்திக்குமான ஒரு தேவை ஒன்று இருந்திருக்காது. அதன் காரணமாக சில வேளை தவிர்த்திருக்கலாம். நான் கேட்கிறேன் என்னண்டா, சரி அந்த அந்த அமைச்சுக்கு என்ன ஆனதுண்டா, அது கூட பிரச்சனை. நீங்க சொல்ற சரி, அது திரும்பவும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு ஆயிருக்கு. எந்த தோட்டம் வேணாம்னு சொல்லி மலைநாட்டு புதிய கிராமத்தை கொண்டு வந்தோமோ திரும்ப தோட்டமானதா என்ற பிரச்சனை. நீங்க அபிவிருத்தி செய்யாது, அதெல்லாம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை காரணம் அந்த பொருளாதார காரணத்தை காட்டி கன்செப்டை விடாதீங்க, எண்ணத்தை விடாதீர்கள். அது தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சா இருந்திருக்கட்டுமே. அதுக்கு நிதி ஒதுக்காதீங்க, கஷ்டம், நாடு பங்குறத்து, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றேன். எனவே உருவாக்கியில இருந்து பின்னெடுத்து போட்டு இப்போ நாங்கள் கிராமம் அடிக்கிறோன்னு கெசட் அடிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதான் இங்கே உள்ள பிரச்சனை. ஏன்னா நீங்கள் அடித்த 4 கெசட்டில் கிடைச்ச 1700 எங்களுக்கு தெரியுது. இங்கே கெசட் அடித்து கிராமம் உருவாக்க முடியாது. கிராமம் உருவாக்குவதுக்கு நிறைய வேலைகள். ஒன்று, நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு பக்கம், இந்த மலைநாட்டில் புதிய கிராமத்தை உருவாக்குவதற்காகவே பெருந்தோட்ட பகுதியில் புதிய கிராமங்களை உருவாக்குவதற்கான சட்டம் 2018ஆம் ஆண்டு 32ஆம் ஆண்டு சட்டம் எங்கள் காலத்தில் இயற்றப்பட்டு மலையக அதிகார சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. யார் இந்த அதிகார சபை இப்போ வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி மாதிரி தான் கேட்கணும். யார் அதற்கு தலைவர்? அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? எனவே சட்டப்படி உருவாக்கப்பட்ட அந்த 2 விஷயத்தையும், எது மலைநாட்டு புதிய கிராமம் என்கின்ற ஒரு அமைச்சையும் அதற்கு கீழாக ஒரு அதிகார சபையும் உருவாக்கியது, அவற்றையெல்லாம் மறந்து போட்டு நாங்கள் கெசட் அடிச்சு கிராமம் கொண்டு வரோம். கெசட் அடிச்சு கிராமம் அந்த காலத்தில் கெசட் அடிச்சு பாட்டு போடுவாங்க நிறைய. அந்த இப்போ மாதிரி அந்த காலத்தில் கடைகள் தான் டொரோனா அது இதெல்லாம் நிறைய பேர் வச்சு கெசட் தானே. ஒரு பாடகர் வந்தால் ஒரு 10 பாட்டு அடிச்சு அந்த மாதிரி கெசட் அடிச்சு கிராமம் செய்ய முடியாது. அதை இன்னும் வலுவாக சொல்வதாக இருந்தால், கிராமத்திற்குரிய பண்புகள் என்ன? நான் கருத்து ரீதியாக தான் விமர்சிக்கிறேன். தனிப்பட்ட அவருடைய அந்த முனைப்பை பாராட்டுகிறேன். ஆனால் வந்திருந்த ட்ரெண்டை, வந்திருந்த வழியை விட்டுட்டு வேற மாதிரி இந்த விளையாட்டு மாதிரி செய்யக்கூடாது. அப்போது கிராமத்துக்கு என்ன பண்பு? நான் அடிப்படையான சில விஷயங்களை சொல்லுகிறேன். இந்த மக்களுக்கு முகவரி உண்டா? ஒரு கேள்வி. இந்த மக்களுக்கு பாதை உண்டா? ஒரு கேள்வி. இப்படியான கேள்விகளை வச்சுட்டு
கிராமத்துக்குரிய பண்புகள் என்ன என்று எல்லாம் முதல்ல எழுதுங்க. இப்போது தோட்டத்தில் உள்ள பண்புகள் என்னவாக இருக்கிறது என்று பாருங்க. இந்த தோட்டத்தின் பண்புகள் எதையெல்லாம் மாற்ற வேண்டும், அதெல்லாம் உள்ளடங்குவதாக கிராம வரமாட்டோம். ஒரு வரைவு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு கொள்கை வகுப்பாளரை வரைஞ்சு கொடுக்க ரெடி. ஜீவன் தொண்டமான அமைச்சராகவே இருந்துட்டு போங்க ராஜா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க மேல எந்த கோபம் இல்லை தம்பி. தயாரிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் தான் தயாரிச்சு தாரேன்றேன். நான் என்ன சொல்றேன்டா, மலைநாட்டு புதிய கிராமம் உருவாக்கணுமா இருந்தால் அது எப்படி வரணும்னு எங்க மாதிரி கொள்கை வகுப்பாளர்கிட்ட கேளுங்க. ஐ எம் எ பாலிசி மேக்கர். நான் மரண வீட்டுக்கும் செத்த வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் சடங்கு வீட்டுக்கும் போறதுக்காக எம்பியாக வந்தவன் இல்லை. பிரதேச செயலகங்களை கொண்டு வருவதற்கும் பிரதேச சபை சட்டத்தை நான் இப்போ சொல்லுவேன். இப்போ நான் தட்டி நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். அதெல்லாம் செய்து போட்டு தான் இங்கே வந்தேன். நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க நான் பதில் சொல்லுவேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக 4 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு என்கிட்ட பட்டியல் போட்டால் நான் முதலாம் இடம் வருவேன். எல்லா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரையும் போடுங்க, என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பட்டியல் போடுங்க. 2020 2024 வரைக்கும் யார் யார் என்ன செய்தன்னு போடுங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. சரி, அதனால அவங்க அமைச்சராக இருக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. இவர் ஜனாதிபதியாருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பதவிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டு வந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி வேற வடிவத்தில் ஏதாவது செய்ய போகிறத பிரச்சனை. அதனால்தான் லயத்தை கிராமமாக்கி விடாதீர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவும், லயம் இப்படித்தான் இருக்கு என்பதை காட்டுவதற்காகவும் இந்த கொள்கை பிரகடனத்தை தோட்ட லயம் ஒன்றில் ஜனாதிபதி வேட்பாளர் காரியாலயம் அமைத்து நான் வெளியிட்டு வைத்திருக்கிறேன். அந்த லயத்தை வந்து பாருங்க. இர்ஃபானை கூப்பிடுறேன். ஊடகவியலாளர் ஒரு ஊடகவியலாளர் வரல, நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஒரு ஊடகவியலாளர் மீன் இந்த பிரதானவங்கள ரெண்டு ஊடகவியலாளர் பிரதேச ஊடகவியலாளரும் செய்தாங்கன்னா இதை வந்து லைவ் கொடுங்கப்பா. எதையோ கொடுக்குறீங்க. நான் எனக்காக சொல்லவில்லை. இப்படி ஒரு விஷயம் மலையக வரலாற்றில் ஒரு லயனரை ஜனாதிபதி வேட்பாளரின் காரியாலயமாக மாறுது. என்ன மாதிரி ஒரு கவரேஜ் கொடுக்கலாம்? எப்படி இந்த மெசேஜை கொண்டு போகலாம்? நான் அமெரிக்க தூதுவரை அங்கே கூட்டு வந்து காட்டுறேன், இந்திய பிரதி தூதுவரை கொண்டு வந்து காட்டுறேன், பிரிட்டிஷ்க்கு அழைப்பு விடுத்திருக்கிற வாரன்னு சொல்றாரு. அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, நம்ம யூடியூபர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. கக்கூசை கொண்டு காட்டினீங்க, யூடியூபர்ஸ் காட்டினாங்க தானே. நான் கக்கூசு கட்ட போறேன்னு கிளம்புனீங்க, வாங்கல இந்த கோவித்தை காட்டுங்களேன், இந்த கிராமத்தை ஆக்க போறோம்னு சொல்லுங்களேன். சரி, அப்போ பிரதான 2 ஊடகம் நினைக்கிறேன், வசந்தத்துக்கு நன்றி சொல்கிற ITN செய்தியில் போச்சு, அதே மாதிரி இன்னொரு தனியார் தொலைக்காட்சியிலையும் போச்சு. இதை தவிர மற்றவங்களுக்கு இதான் செய்தி. அப்போ நாங்கள் அந்த கொள்கை வகுப்பாளருக்கு சரியான மெசேஜை கொடுக்கலாம். அடே லயம் என்பது இப்படித்தான் இருக்குது. நான் அதை தேர்தல் திணைக்களம் ஒரு வரைமுறைகளோடு நான் விளங்கப்படுத்த முற்பட்டேன். தேர்தல் திணைக்களம் என்ன சொல்லுது என்றால் 2 விஷயம் சொல்லுது. ஒன்று, நான் தேர்தல் காரியாலயம் அமைக்கிற இடம் வந்து அரசாங்கத்துக்கும் வேறு நிறுவனத்துக்கும் சொந்தம் இல்லாமல் இருக்கணும், ஒரு உரிமையாளருக்கு சொந்தமாக இருக்கணும்னு சொல்லுது. அடுத்தது சொல்லுது, அதன் கூரை 8 அடிக்கு உயர்வாக இருக்கணும், பரப்பளவு 100 அடி சதுரத்துக்கு மேற்பட்டதாக இருக்கணும். நான் எடுக்கிற லயத்தில் இந்த 4 பிரச்சனை. ஒன்று, அது 8 அடிக்கு உயரமான கூரை, 6 அடி உயரமான கூரை தான் இருக்குது. பரப்பளவு 100 அடி சதுர அடி இல்லை. நான் அந்த பிரச்சனையை முன் வைக்கிறாங்க. சரியா நான் சொன்னேன். அடுத்தது மறுபக்கமா இது அரசாங்க அந்த அம்மா என்ற ஆட்சி சொல்றாங்க, இது நான் தான் இருக்கேன், எங்க பரம்பரையில இருக்குது, 200 வருஷமா இருக்கும், என்கிட்ட துண்டு துறப்பு ஒன்றும் இல்லைங்குது. அப்போ உரிமை தொடர்பாக பிரச்சனை இருக்கு. இது அரசாங்கத்திடையா தனியா இருக்க முடியும்னா யாருக்குன்னு தெரியாது. ஸோ ஒட்டுமொத்தமா தேர்தல் திணைக்களம் போட்டிருக்கிற அந்த சுற்று நிருபத்தின்படி எனக்கு அதில் காரியாலயம் போட முடியாது. நான் பிரச்சனையை கொண்டு போனேன், திரும்ப கொண்டு இப்போ எனக்கு அனுமதியை கொடுத்துருக்காங்க. என்ன அனுமதி தெரியுமா? நான் நேற்று அதை சுயாதீன ஆணைக்குழுக்கு சொன்னேன். அந்த அடையாள அட்டை பிரச்சனை வரும்போது நீங்கள் உங்களோட ஆஃபீஸை திறங்க, உங்களோட காரியாலயத்தை திறங்க, தோட்ட நிர்வாகம் எதுவும் பிரச்சனை பண்ணுனா பார்ப்போம். நான் பிரச்சனை பண்ணுமா தான் நானும் பார்க்குறேன். பண்ணுங்களே பார்ப்போம். தோட்ட நிர்வாகம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போ இந்த பிரச்சனையின் ஆழத்தை நான் எந்தெந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியுமோ வித்தியாசமாக. வித்தியாசம் மட்டும் இல்லை, கவரவும் இல்லை, ஒரிஜினலா லீகலா குழப்படியே லீகலா பண்றேன், அவ்வளவுதான். சட்ட குழப்படி நான் இது கொண்டு அப்போ தேர்தல் திணைக்களத்துக்கு வலியுறுத்துறேன். அப்போ நேற்று வந்து நடத்தக்கூட சம்பவம் என்ன, எனக்கு அவங்களுக்கு என்ன ஆர்கியூமெண்ட்னா, அதாவது தற்காலிக அடையாள அட்டை கொடுக்கலாமா வாக்காளருக்கு. சரி தானே, வாக்காளருக்கு அடையாளத்தை கொடுத்து அவங்க வந்து வாக்களிப்பு செய்யலாம். இந்த தற்காலிக வாக்காளர் அடையாட்டை பெறுவதற்கு இவர் இந்த வீட்டில் வதிகிறார், இவர் வாக்காளர்னு சொல்லி உறுதிப்படுத்தத்தானே வேணும். உறுதிப்படுத்தின பிறகு உதவி தேர்தல் ஆணையாளர் அதை கொடுப்பார், அது சரி. அந்த உறுதிப்படுத்துவதை இலங்கையில் வேறு எங்கும் தனியார் நிறுவன தலைவரோ தனியார் நிறுவன மேலதிகாரியோ உறுதிப்படுத்தலை. இங்கே மட்டும் சொல்கிறாங்க தேர்தல் திணைக்களத்தில் கிராம சேவகரோ வத்த அதிகாரியோ தோட்ட அதிகாரியோ உறுதி செய்யலாம். அப்போ என்னுடைய கேள்வி எங்களது ஆணைக்குழுவினரை பார்த்து கேட்டேன், இலங்கையில் தனியார் துறையினருக்கு இந்த அதிகாரம் தோட்டத்துறை தவிர வேற எங்கேயாவது இருக்கா?
இல்ல. அப்ப தோட்டத்துல மட்டும் எப்படி தனியார் துறைக்காரர்கள் இவர் இந்த இடத்துல வதிக்கிறார், இந்த இடத்துல வசிக்கிறார், எப்படி தனியார் தோட்ட முதலாளி, தனியார் கம்பெனி முதலாளிக்கு என்ன அதிகாரம் இருக்கு கொடுப்பது? அவர் எப்படி தீர்மானிப்பது? அதான் கேள்வி. இதான் கேள்வி. அப்ப ஒரு பதில் என்னவா வந்ததுண்டா, நான் டிஸ்கஷனை சொல்றேன், பிரச்சனை இல்லை, ஓப்பன் டிஸ்கஷன். அவங்க பதில் இல்லை, காலங்காலமாக அப்படி செய்து வந்திருக்குது, அந்த மரபு இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ உள்ள தேர்தல் ஆணையாளர் இல்லை, படிப்பாளர் டைரக்டர் ஜெனரல், அவர் வந்து நுவர்லியில் வேலை செய்வார், என்னுடைய நல்ல நெருக்கமான உதவியாளராக இருந்தாலும் பழக்கம். அவர் சொல்ல நானும் நுவர்லியில் இருந்திருக்காரு, எனக்கு தெரியும் அப்படி நியாயப்படுத்துகிறார். காலமாக இப்படித்தான் செய்யப்பட்டு வந்திருக்கிறது தோட்ட அதிகாரிகளுக்கு. நான் சொல்கிறேன், காலங்காலமாக அப்படி செய்தது தானே வேணான்றேன். நான் என்னுடைய ஆர்கியூமெண்ட் திரும்பவும் சொன்னேன், இதனால தான் வேணான்றேன். ஏனென்றா காலமாக நீங்கள் தோட்ட துறைமாறை இப்படி இது செய்ய வந்ததுனால அவருக்கு அந்த தற்காலிக வேலையை செய்யலாமே தவிர நிரந்தர அடையாள அட்டையை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் தான் அடையாள அட்டை இல்லாமலே இருக்காங்க. எனவே இப்போ சொன்ன இந்த கட்டத்திலாவது கிராம சேவகரையும் அவரையும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யுங்கள். கிராம சேவகர் அவரை கேட்கட்டும், நீ ஏன் தற்காலிக அடையாளத்துக்கு வர, உனக்கு நிரந்தர அடையாளம் இல்லையா என்ற கேள்வியை கேட்கட்டும். சரி, இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு வாங்க, உனக்கு செய்து தானம் பண்ணி அப்போயாவது அவனுக்கு நிரந்தர அடையாள அட்டை கிடைக்கட்டும். விளங்குது? அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு நிரந்தர அட்டை கிராம சேவகருடான உறவு. அப்போ முழு இலங்கையிலும் கிராம சேவகர் தான் உறுதி செய்யணும்ட்டா, ஏன்டாப்பா அங்கே மட்டும் தோட்டத்துறை உறுதி செய்யணும்? அவர் தோட்டத்துறை தனியார் கம்பெனிக்காரர் வர்றவர். சரி, நீ இந்த தோட்டத்தை கொத்தி வேலை செஞ்சுட்டு போ, அப்போ தான் சைன் பண்ணுவேன்னு என்ன செய்வீங்க? நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற, அப்போ தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அவர்கிட்ட வேற கொந்தேசி என்ன சொல்கிறது நிபந்தனை, வளமையை விட சிங்களத்திலையும் ஆங்கிலத்தையும் கூட பேசுகிறேன், இந்த பொலிசி பேசி அந்த நிபந்தனைகள் விதிச்சா என்ன செய்யுது? இதெல்லாம் நியாயப்படுத்தின பிறகு மிகுந்த டிபேட், எங்கள் 2 பேர் ஆர்கியூமெண்ட்டுக்கு பிறகு அவங்க ஒத்துக்கொண்டாங்க. உங்கள் பாயிண்ட் டேக்கன், உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாங்கள் ஆணைக்குழு கூடி முடிவெடுக்கிறோம். என்ன அவர்கள் அறிவிப்பு போகிற அதே நாளில் எந்த செய்தியும் போயிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவதற்கு முன்பதாக அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இல்லாட்டி என்ற ஆட்சேபனையை மீளவும் செய்வேன். இந்த நாட்டு மக்களுக்கும் செய்வேன், கொள்கை வகுப்பாளருக்கும் செய்வேன். ஏன் இப்படி செய்யுங்க? இதான் கொள்கை பிரச்சனை. இதற்குத்தான் திலகரே தவிர என்கிட்ட செத்த வீடு எதிர்பார்க்காதீங்க, தேர்தலுக்கு காபோத்தில் எதிர்பார்க்காதீங்க, கோயிலுக்கு தகரத்தை எதிர்பார்க்காதீங்க, சிமெண்ட் எதிர்பார்க்காதீங்க. அது அல்ல நான். அதனால தான் அந்த தேர்தல் கலாச்சாரத்துக்கு வருவதில்லைன்னு முடிவெடுத்தேன். இப்போ உங்களுக்கு நான் ஏன் தேர்தல் கலாச்சாரத்துக்கு போன தானே உங்களுக்கு வேணும். நான் அதற்கு வரலை. நான் எம்பியாக இல்லாமல் கூட இந்த பாலிசி விஷயத்தை என்னால் பேச முடியும், இந்த விஷயத்தை என்னால் மேல்மட்டத்தை செய்ய முடியும். எனவே அரசியலில் இருப்பேன், வடிவத்தை மாற்றுகிறேன். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ் 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ். அம்மாவுக்கும் குழந்தைக்கும் மட்டுமே புரியும் அன்பான உரையாடல் இது. செல்லத்துக்கு தெரியும் அம்மா நல்லதே செய்வார் என்று. செல்லத்தின் சிரம விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பேஸ் குழந்தையின் சருமத்தை பாதுகாத்து ஈரணிப்பாகவும் மென்மையாகவும் வைத்திடும். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ் 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ் 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ் 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ். ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான். நாட் சிக்கன் கியூப், ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே. ஏமாற்றாத வாக்குறுதி. 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம். அபான்ஸ் 43 அங்குல ஸ்மார்ட் அபான்ஸ் தொலைக்காட்சி 99,999 ரூபாய் மாத்திரம்.
டவுன்லோட் செய்து அல்லது செல்ஃப் கேர் ஆப் ஊடாக ஆக்டிவேட் செய்திடுங்க. SLT மொபிட்டல் நிகரற்ற இணைப்பு. நீங்கள் கொள்கை வகுப்பு பற்றி பேசியிருக்கிறீர்கள். இம்முறை ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது, மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறது. மும்முனை போட்டி இருப்பதாக பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வேட்பாளர். ஆமாம். உங்களுடைய வேட்பாளர் போட்டியிடல் என்பது மிக வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த முறை தேர்தலை எப்படி அணுகுகிறீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக தேர்தல் என்று வருகிற போது நடக்கிற சூழலிலிருந்து இது மாறுபட்ட ஒரு சூழலாக நான் பார்க்கிறேன். அதாவது இதுவரை காலம் நடக்கிற போது இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்ததாக ஒரு அறிவிப்பு செய்யப்பட்ட வரலாறு ஒன்று இல்லை. நாங்கள் ஒரிஜினலாக வங்குரோத்து நிலையில் தான் இருக்கிறோம். நான் மறுபக்கமாக சொல்லுவேன். எப்படி மறுபக்கமாக நான் சொல்லுவேன் என்றால், இந்த இப்போதுதான் இலங்கை வங்குரோத்து நிலை அடைந்ததாக 2 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் ஒஃபிஷியல் அறிவிக்கப்பட்டது. இலங்கை ஒரு சமூகத்தை 200 வருஷமா வங்குரோத்து நிலையை வைத்திருக்கிறோம் எங்களை. அதனால இங்கே வங்குரோத்து நிலைமை என்பது ஏற்கனவே உள்ள சாமான் தான், அது ஒன்றும் புதுசு கிடையாது. அது ஏற்கனவே இருக்குது. தேசிய ரீதியாக வந்த பிறப்பு தான் தெரியுது. உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னிக்கு அதுதான் இது. அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. எனவே அப்படியான ஒரு சூழலில் இந்த நடைபெற்ற தேர்தல் வந்து மிக முக்கியமானது தான். இந்த நேரத்தில் நான் சர்வதேச சமவாய விஷயம் ஒன்றை கையில் எடுக்கிறேன். இதை விளங்குபடுத்துவதற்காக 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை 2010ஆம் ஆண்டு எடுத்தார், 2000 எடுத்தார்கள். காலத்திற்கு காலம் நாங்கள் சர்வதேச சமவாயங்களில் நாங்கள் இலங்கை கையொப்பமிடுவோம். நாங்கள் போய் பாருங்கள், இந்த என்னது BMICHல இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் எவ்வளோ பழமையான நாடுன்ற பெருமையெல்லாம் இருக்குது. பெருமை நிறைய இருக்குது, வேலை தான் இல்லை. அந்த பெருமையில் நாங்கள் பழமையான நாடுன்னு சொல்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் சர்வதேச ரீதியாக முன்வைக்கின்ற சமவாயங்களில் நாங்கள் கையொப்பமிட்டு உறுதி செய்கிறோம். அதில் ஒன்று தான் 2000ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், MDGs. அது 2010 அடைவதாக இருக்கு. அதில் நம்ம போட்டு அது நடக்கல. திரும்ப 2015ஆம் ஆண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் என தீர்மானிக்கப்பட்டு, ஒரு சில குறிப்பை சொல்லிட்டு போகிறேன். அது தீர்மானிக்கணும் 4 ஐக்கிய நாடு சபையில் இருக்கு. அதுக்கு போல நான் வேற ஒரு உபநிகழ்வு போயிருக்கிறேன். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வந்திருந்தார். அப்போது தீர்மானிக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்திலே, இன்னும் 15 வருடங்களில் 2030ஆம் ஆண்டு ஆகும்போது இந்த சர்வதேச ரீதியாக இந்த 17 இலக்குகளும் அடையப்பட்டு எல்லா நாடுகளும் அபிவிருத்தி நிலைபெறான ஒரு அபிவிருத்தியை நோக்கி போகணும் என்கிற நிலை நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு இந்த பேங்க்ரப்சி நிலை வந்து நடக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம். 5 வருஷத்துல நாங்கள் இப்போ 2030 செய்ய முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்கள் நான் கொள்கை வகுப்போட பேச வேண்டிய விஷயம். நான் அதை சம்பந்தமாக பேசுகிறேன். அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அதை அடைவதெண்டா என்ன செய்யிருக்கு, அதை அடைவதற்கு எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோம், அதில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது, பூட்டான் எங்கே இருக்குது. பூட்டான் நம்மளை விட முன்னுக்கு. இலங்கை, சவுத் ஏசியா, தென்னாசிய நாடுகளில் நம்மளை விட முன்னோக்கி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டு பிரதமருக்கெல்லாம் அவர் பேசினா 2 மணி நேரம் கேட்பேன். அவ்வளோ ஸ்டஃப், அவ்வளோ விஷயம் வச்சு தான் பேசுவார். அவரெல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம இங்கே இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். இப்போது நான் சொல்ல வந்த விஷயம், அந்த 17 இலக்குகளுக்கான கோகோல் மேலே பிரதான விஷயமாக சொல்லப்படுவது லீவ் நோ ஒன் பிஹைண்ட். யாரையும் அபிவிருத்தியில் விட்டு போயிடாதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போங்கன்றது தான் அந்த இன்க்ளூசிவ் பாலிசி. அது உலகளாவிய ரீதியில் சொல்கிறாங்க. பெண்களை, சமபாலினத்தவரை, அருமையை, அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும், பழங்குடியினரை, அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு ஒரு அபிவிருத்திங்கிறது அப்படித்தானே. நீங்கள் வளரணும், நானும் வளரணும். நீங்கள் மட்டும் வளர்ந்து நான் வந்து அது அபிவிருத்தி அல்ல. எல்லாரையும் இணைத்துக்கொண்டு அபிவிருத்தி முன்னோக்கி செல்வோம் என்று போகிற போது தான் நான் வைக்கிற கோரிக்கை இந்த விஷயத்தில், நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தில் நம்ம ஜனாதிபதி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டார். எப்படி என்றால் 2030 சர்வதேசமே சொன்னாலும் நாங்கள் 2048 இப்போ இருக்கிறவர் அப்போ பிரச்சனை இல்லை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன், நாளைக்கு தரேன், 2048. அது ஒரு வகையில் சரி, அது பிள்ளைன்னு நான் சொல்லலை. நகைச்சுவையாக சொன்னதுக்கு அந்தந்த நாடுகள் சர்வதேசமாக சொல்லுது. ஏன்னா இது சர்வதேச இலக்கு தானே. இப்போ ஃபின்லாண்டுக்கு 2030 அது 2025 அடையும். ஆமாம். தாய்லாந்து இன்னொரு கட்டத்தில் அடையும், இந்தோனேஷியா இன்னொரு கட்டத்தில் அடையும், கனடா இன்னொரு கட்டத்தில் அடையும். அது அவங்க சேர்க்க வேண்டியது. ஆப்பிரிக்க நாடுகள் யோசிச்சு பாருங்க. இதை விட அவர்கள் 2060 தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. சரி, இலக்கை கன்செப்ட் எடுத்துக்கிறோம், என்ன கருவு எடுத்துக்கிறோம். எங்களுக்கு 2030 அதை செய்ய முடியாது. அவர் 2060 அப்போ இவர் 2048 திட்டமிட்டு தான் செய்தார். அவர் ஒன்றும் விளையாட்டு ஆள் இல்லை, அவர் விஷயமாக தான் செய்கிறார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குள்ள பிரச்சனை என்றா
இதுக்காக தான் நான் 2-3 தடவும் நான் ஐக்கிய நாடு சபைக்குள்ள போனது. இதை வலியுறுத்தினேன். இலங்கையில் அதாவது அதில் 8வது இலக்கு இந்த வழிவந்த வம்சாவழி வந்தவர்களால் ஒடுக்காத ஏதேனும் ஒரு வகையில் ஒடுக்கப்படுவது, சாதி ரீதியாக மத ரீதியாக ஏதாவது ஒடுக்க நிறைய இருக்குது தானே. வம்சாவளி ரீதியாக ஒடுக்கப்படுவதற்கான ஒரு இடம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த வம்சாவளியினால் எடுக்கப்படுறது இப்போ ஜெர்மன்லேயும் ஒடுக்கப்படுறது இருக்குது. அதாவது வேறு என்னமோ ஒரு விதமான இனம்னால அவங்க ஒடுக்கப்படுவது இருக்குது. அப்படி வேறு வேறு பங்களாதேஷில் இந்துக்களினால் ஒடுக்கப்படுவது, இந்தியாவில் சாதியினால் ஒடுக்கப்படுவது, பாகிஸ்தானில் இந்தியாவினால் ஒடுக்குவது, அப்படி நிறைய வருவாங்க. நாங்களும் இலங்கையில் நான் போவேன், நாங்கள் வம்சாவளியினால் ஒடுக்கப்படுகின்ற மக்கள். நாங்கள் இந்திய வம்சாவளி என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி எங்களை நோக்கி ஒடுக்குகிறார்கள். எப்படியான ஒடுக்குது என்றால் எங்களுக்கு காணி உரிமை இந்த நாடு வழங்காமல் இருக்கிறது. இதான் என்னுடைய கன்செப்ட். 4 நிமிஷத்தில் பேசிட்டு வந்துடுவேன். இங்கே இருந்து அமெரிக்கா போயிட்டு 4 நிமிஷம் அவ்வளோதான் பேசலாம். அங்கே போயிட்டுலாம் பெரிய இந்த மாதிரி 1 மணி தேலம் கொடுத்து உட்காந்துக்கிட்டு இர்ஃபான் மாதிரிலாம் அங்கே ஆள் இருக்காது. வந்த விஷயத்தை சொல்லிட்டு போ, அந்த மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளவுதான். நாங்கள் இந்த நாட்டில் இப்படி இந்த அடிப்படையில் ஒடுக்கப்படுறோம், எங்களுக்கு காணி உரிமை ஒடுக்கப்படுதுன்றது பேசிட்டு வராதான். அப்போது இலங்கையை நோக்கி நான் சொல்கிறது, இப்போ இலங்கை வந்திருக்கிற தேர்தலில் நீங்கள் அவசரமாக இந்த பங்குரோத்து நிலையிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்கான ஜனாதிபதி வேண்டும் என்பதற்கான கோரிக்கை வைக்கிறேன். அதனால தான் அனுபவமிக்க ஜனாதிபதி வேண்டும், சர்வதேச தொடர்புள்ள ஜனாதிபதி வேண்டும், அப்படியான கோரிக்கையெல்லாம் வைக்கப்படுறது. அது நானாக கூட இருக்கலாம், எனக்கு தகுதியெல்லாம் இல்லாமல் இல்லை. முதன்முறையாக என்னுடைய பட்டத்தை எல்லாம் போட்டிருக்கேன். இங்கே ஒரு பைத்தியக்காரன் வந்து சொல்லலைன்று, சரிதான். எனக்கு அதை சொல்வதற்கு தகுதி, வருவதற்கான தகுதி நான் வெளிப்படையாக சொன்னேன். எனக்கு இந்த நாட்டில் தகுதியாக இருக்குது, ஜனாதிபதியாக இருக்குது. பிரச்சனை நான் பௌத்தம் இல்லை, அதான் பிரச்சனை. வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சிங்கள பௌத்தன் இல்லை, அதை விட்டால் எனக்கு செய்ய முடியும். எனக்கு ஐடியாலஜி இருக்குது, அது செய்யலாம். அதனால தான் நான் வேட்பாளராக வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். சரி, அது விஷயம் வேறு. நான் சொல்ல வருகிற விஷயம், இந்த அவசரத்தில் எது நாட்டை மீட்டெடுக்கணும் எங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த பொருளாதார மீட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு இலங்கையில் புறையோடி போயிருக்கிற இனப்பிரச்சனையை மறந்து விடாதீர்கள். இலங்கையில் புறையோடி போயிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனையை மறந்து விடாதீர்கள். இவர்கள் எல்லாம் இணைத்து கொண்டு இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற ஒரு ஜனாதிபதி தான் எங்களுக்கு வேண்டும். அந்த ஜனாதிபதியை தெரிவது இலகுவானது இல்லை என்பதுதான் இப்போதுள்ள சிக்கல். அதாவது தெரிகிற கண்ணுக்கு தெரிகிற வெற்றி பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற மூவரில் யாருமே உங்கள் கண்ணுக்கு சரியானவர்கள் என்று புலப்படவில்லை. நல்ல கேள்வி. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு பெருந்தோட்ட சார்பு, அது ஐக்கிய நாடு சபையினால் சொல்லிவிடுகிறேன். அதுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி பதில் சொல்கிறேன். இந்த அறிக்கை இந்த ஐக்கிய நாடு சபை விஷயம் பேசியதன் காரணமாகவும் இனப்பிரச்சனை சம்பந்தமாக பேசியதன் காரணமாகவும் மலையகம் பேசியதன் காரணமாக சொல்கிறேன். இது இன்னொரு பாலிசி மேட்டர். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படைத்து ஒவ்வொரு மார்ச் மாதமும் ஜூன் மாதமும் நினைக்கிறேன் ஜெனீவாவில் போய் ஒரே ஜெனீவாவில் தீர்மானம் அப்படி இப்படின்னு வடகிழக்கு தமிழர்கள் பெரிய பிரச்சனை, அது ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதே போல் இப்போது புது விஷயம் ஒன்று சர்வதேச தளத்துக்கு வந்திருக்குது. இதை யாரும் பேசுகிறார்கள் இல்லை. நான் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறது காரணம் 2022 செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இலங்கைக்கு வருகிறார் ஒரு அறிக்கையாளர். ஒரு யூஎன் வந்து ஐக்கிய நாடு சபை வந்து ஒரு அறிக்கையாளர் அனுப்பு, போய் இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு அறிக்கையை கொடுங்க. தொமையா அபகாட்டா என்கிற ஒரு அறிக்கையாளர் வருகிறார். அவருடைய பதவி வந்து என்னன்னா சமகால அடிமைத்துவம் சம்பந்தமாக அறிக்கையிடுதல். அதாவது எங்கேயாவது ஒரு நாட்டில் அடிமைத்தனம் வைக்கப்பட்டிருக்கிறதான்னு சொல்லி இவர் இலங்கை முழுக்க வந்து ஆய்வு செய்துட்டு அவர் அறிக்கையிடுகிறார். அவரது அறிக்கை இலக்கம் அதெல்லாம் சொல்கிறேன், தேதியை சொல்கிறேன். இந்த அறிக்கையில் இருக்குது, ஜெனரல் அசம்பிளி யுனைடெட் நேஷன் அடையாளம் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இந்த தேதியில் 2022 செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடக்கிறதுக்கு இந்த அறிக்கை. இதை இந்த நம்பர் எல்லாம் HRC இலக்கம் எல்லாம் இருக்கிறது. நான் வேணா உங்களுக்கு தாரேன், நீங்கள் போட்டு காட்டுங்க திரையில். அவர் சொல்லுகிறார், இலங்கையில் பெருந்தோட்ட மக்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார். நான் சொல்லலை, இர்ஃபானும் சொல்லலை. ஐக்கிய நாடு சபைக்கு வர அவர் ஜப்பான் பிரஜை, ஆனால் அவர் ஐக்கிய நாடு சபையின் அவர் ஆய்வு செய்து அறிக்கையிடுகிறார். அவர் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறார். அவர் மலையக தமிழ்ங்கிற சொல்ல அவர் பயன்படுத்துகிறார். ஸ்ரீலங்காவில் மலையக தமிழ் ஐடென்டிட்டியை சொல்லி போயிட்டு அங்கே டாய்லெட் இல்லாத பிரச்சனை சகோல சொல்லி இவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதனை ஐக்கிய நாடு சபை சொல்லும். அதுக்குன்னு அடிமைத்தனத்தை இல்லாமக்கிறதுக்கு ஐக்கிய நாடு சபை வராது, நாம தான் ஐக்கிய நாடு சபை போகணும். எனவே இலங்கையில் மலையகத்தில் எத்தனை பேர் இந்த பிரச்சனையை கொண்டு போட்டு அரசியல் ரீதியாக ஐக்கிய நாடு சபையில் பேச தயாராக இருக்கிறீர்கள்? நான் ரெடி, துணிச்சு சொல்கிறேன், நான் ரெடி. இந்த விஷயத்தை டப் பண்ணி பேசுறதுக்கு, ஐநாவின் கவனத்தை கொண்டு வருவதற்கு, சர்வதேச கவனத்தை கொண்டு வருவது. அதனால தான் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திலிருந்து வந்து சந்தித்தவர்களை வாங்க நுவர்லிக்கு வாங்க, பீட்டர் ஸ்டேட்டுக்கு போவோம், அமெரிக்க எம்பசிடர் வாங்க, மடக்குமுறைக்கு போவோம், அங்கே போய் பார்ப்போம். இப்போ ஜப்பானை கேட்டிருக்கேன், பிரித்தானியர் கேட்டிருக்கேன், இந்தியா எல்லாம் வாங்கும், வந்து பாருங்கள், இந்த அடிமைத்தனத்தை பாருங்கள், எப்படி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாருங்கள், எங்களுக்கு தீர்வு தாங்க. இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துங்க, இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்த சொன்னோம். என்ன செய்யலை இலங்கை அரசாங்கம்? அதில் தான் இந்த கிராம கன்செப்ட்லாம் வருது, சும்மா முளைக்கல. அங்கே நாங்கள் உந்துதலை கொடுக்குறோம், எங்களை மாற்றுங்கள், அப்போ தான் லீவ் நோ ஒன் பிஹைண்ட்.
எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்களுக்கு தனி விட கூட, எங்களுக்கு ரோட கூடலாம் இந்த கான்செப்ட் வந்து சும்மா வரல. இந்த கொள்கை வகுப்பினோட நாங்கள் செத்த வீட்டு கஞ்சல் செலுத்திக்கிட்டா இது வராது. நாங்கள் இங்கே வேலை செய்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பல்வேறு தரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது முக்கியம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னது, ஏன் அந்த 2-3 பேர்? இப்போது வாக்களிப்பு விஷயத்துக்கு திரும்ப வருவோம். இது நான் தனியாக அடிச்சுட்டு வந்திருந்த சுரட்சமாக இருக்குது. இதில் நீங்கள் காட்டலாம், என்னுடைய சின்னம் சிறகு, இலக்கம் 3. அது என்ன இலக்கம் 3? அதானே அது கேட்கணுங்கிறதுக்காக 3 போட்டு வச்சிருக்கிறோம். எங்களது எங்களை இன்னொரு மைண்ட் செட் வச்சிருக்கிறோம். திலகர் வந்த உடனே சொல்ல வந்து என்ன சொன்னால், இவர் வெல்லுவாரா? நான் முதலே வச்சேன், வெல்வதற்கல்ல சொல்வதற்கு. ஒரு பிரச்சனை, இவர் வாக்கு சிதறடிக்க வந்திருக்காரு. யாருடைய வாக்கு சிதறடிக்க வந்தேன் சொல்லுங்க. நான் வந்துட்டேன் உடனே, இவர் வாக்கு சிதறடிக்க வந்துட்டார், இவர் காசை வாங்கிட்டு வந்துட்டார். ஊடகவியலாளர் என சொல்லிக் கொள்கிற ஒரு ஊடக ஊழியர் அவரது முகநூலில் எழுதுறாரு, கோடிக்கணக்கு விலை போயிட்டார். நிரூபிராசா வழக்கு போடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவருடைய பொஸ்ஸுக்கு. அவர் பொஸ், இவர் ஊழியர், இவர் ஊடகவியலாளர் கிடையாது. வேலை செய்கிறார், எழுதுறாரு, கோடிக்கணக்கு காட்டு. சும்மா வாய்க்கு வந்தாலும் சொல்லக்கூடாது, சிதறடிக்க வந்துட்டாரு. பாரு, நீங்கள் விஷயத்துக்கு வாங்க வந்தால் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன் உட்காந்துட்டு, உங்களோட இவ்வளோ விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன், ஏன் வந்தேன்ற காரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதற்காக அல்ல, சிதறடிக்க அல்ல, நாங்கள் சிறகடிக்க வந்தவர்கள். கவிஞர் திலகராஜ் சரியா? சிறகு சின்னம். நாங்கள் அரசியல் வானில் சிறகடிக்க வந்திருக்கிறோம். ஆரம்பமே ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஆரம்பிக்கிறோம். உங்கள் பிரதேச வேலை பிறகு பார்த்துப்போம், எங்களுக்கு முடியும். சரியா? நாங்கள் சிதறடிக்க வரல. எங்கள் எப்படி சிதறடிக்காமல் வாக்களிப்பது? நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களது அறிவை பயன்படுத்துங்கள், புத்தியை பயன்படுத்துங்கள். அறிவை புத்தியை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி, இந்த நாட்டை செய்ததாக சொல்லுகிற, இந்த நாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்லுகிற, இந்த நாட்டை செய்ய போகிறோம் என சொல்லுகிற தலைவர்களில் யார் விட்டு பருப்பு வேகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் அறிவுக்கு வேலை கொடுங்கள். சும்மா போய் வாக்கள் கொண்டே தடைப்படனா அவர் தான் இவர் தான் சாஷ்டாங்கம் விழாதீர்கள். யோசிங்க, கேளுங்க. அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்க, ஊடகங்களில் பேசுகிறாங்க, என்னன்னா நீங்கள் கேட்டுட்டு முடிவு பண்ணணும். இது அப்படி இல்லையே. வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னே சாஷ்டாங்க டமார்னு போயிட்டு விழுந்தாச்சு, ஐயா நான் உங்களுக்கு தான் ஆதரவு. அவர் என்ன கொள்கைன்னே சொல்லலை. குறிப்பிட்ட ஒருத்தர், நான் உங்களுக்கு ஆதரவு, நீங்கள் உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு ஆதரவு, அப்படியான தலைவரை தான். அதிலிருந்து நான் எப்படி மாறுபடுகிறேன்? எப்படி எங்கள் அணி மாறுபடுகிறது என்றால், நீங்கள் எல்லாம் போய் அந்த அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லுகிறீர்கள். நான் மாறி சொல்கிறேன், இப்போ சொல்லுவாரன். எப்படி என்றால், நான் எப்படி வாக்களிக்க சொன்னால், அறிவை பயன்படுத்தி அதில் 1-2 என்கிற தெரிவை நீங்கள் கொடுங்கள். அப்போ இதுவரை காலம் புல்லடி அடிச்சுக்கிட்டே வந்த மக்கள் இன்னொரு தெரிவு இருக்கிறது. அது ஒன்று புதுசாக மக்களை பழக்கணும் தெரியாது. என்ன மக்களை பழக்கணும்? 98% கல்வி அறிவு உள்ள நாடுன்னு சொல்கிறீங்க. பொது தேர்தலில் ஒரு வாக்காளர் போய் 4 புல்லடி அடிறாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், 4 புல்லடி அடிக்கிறாரா இல்லையா? ஆமாம். என்னது, சின்னத்துக்கு ஒரு புல்லடி அடித்து போட்டு அவர்கிட்ட விருப்பமான நம்பரை தேடி தேடி அடித்து தானே லட்சக்கணக்கில் ஓட்டு எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு 67,000 பேர் அப்படி போட்டிருக்காங்களே. அப்போ மக்களை முட்டாள்னு சொல்லக்கூடாது. மக்களுக்கு அறிவு இருக்குது, அவங்க சொல்லிக் கொடுத்தா சரி. நான் மிக இலகுவாக சொல்லிக் கொடுக்குறேன். பொது தேர்தலில் ஏபிசின்னு 3 பேர் வாக்களித்து அவர்களது இலக்கம் 1, 2, 3 தான் என்ன செய்வீங்க? 1க்கு மேலே, 2க்கு மேலே, 3க்கு மேலே புல்லடிடுவீங்க. இங்கே அதை செய்யாதீங்க, அது செய்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏபிசி என்பது 3 பேருக்கு முன்பதாக 1, 2, 3ன்னு எழுதுங்க. தட்ஸ் ஆல். 1, 2, 3 எழுத தெரியாதா? அதானே கல்வி அறிவு தான் 98%. முதல் தெரிவு. அப்போ என்னுடைய மயில் வாகனம் திலகராஜா சிறகு சின்னத்துக்கு முன்னார் 3ஐ எழுதுங்கன்னு தான் கேட்குறேன். வேற யாரையும் சிதறடி மயிலுடைய சிறகா இருக்கலாம், மயில் வாகனத்தின் சிறகு. மயில் வாகனம் பறக்க போகிறார், மயில் வாகனத்தின் சிறகு பறந்துட்டார். ஆல்ரெடி நான் தேர்தலில் வரல வந்தேன். ஆனால் இது நான் எதுக்காக உருவாக்கியிருக்கேன் பாருங்க. அவர் எண்ணக்கரு எவ்வளவு கவனமாக உருவாக்கப்படுகிறது. 3வது இலக்கத்துக்கு, இந்த 3வது இலக்கத்துக்கு நான் சொல்வேன், இதயத்திலிருந்து வாக்களியுங்கள். மற்ற 2ம் மூளையிலிருந்து வாக்களியுங்கள். என்ன அந்த இதயத்திலிருந்து வாக்களியுங்கள் என்றால், எல்லோரும் சேர்ந்து ஏக்கு தான் ஆதரவு, எல்லோரும் சேர்ந்து நீங்கள்லாம் தலைவர் மாதிரிலாம் போய் பிக்கு தான் ஆதரவு, இன்னொரு தலைவர் நான் சிக்கு தான் ஆதரவு தானே கொடுக்குறீங்க. நான் அந்த ஏபிசி தலைவர்களையும் XYZ தலைவர்கள் எல்லாத்தையும் நினைக்கிறேன், ஏபிசிடியை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 26 எழுத்துக்களை கடந்து நான் 38க்கு போயிட்டோம். அந்த எல்லா அகர வரிசை எல்லா வரிசையும் வச்சுக்கொண்டு அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் எங்களை ஆதரிங்க. உங்கள் வாக்காளர்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் 200 வருட காலமாக இந்த நாட்டு மக்கள், இந்த மலையக மக்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்திருக்கிறோம். அவர்களது உழைப்பின் வேர்வையில் தான் இந்த நாட்டில் வீதி, வங்கி, பங்கு சந்தை அதெல்லாம் வந்திருக்கு. எங்களது அன்பை அவருக்கு காட்டுவோம், ஆதரவை காட்டுவோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாக்கு கேட்டு 3வது எனக்கு போட சொல்லுங்கள். அது எனக்கானதல்ல, என் மக்களுக்கானது. நீங்கள் 1,75,00,000 வாக்கும் எனக்கு வந்தால் கூட நான் ஜனாதிபதியாக போகிறதில்லை.
ஆனால் இந்த நாடு இந்த மலையக மக்களை ஏற்றுக்கொண்டது என்பதற்கான அடையாளத்தை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஊடாக அடையாளம் மட்டுமல்ல, இந்த கொள்கை வகுப்பை ஏற்றுக்கொண்டதாக இர்ஃபான் எனக்கு வாக்களியுங்கள், வாக்களிக்கலாம், உங்களது வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டு. சோ உங்கள் தெரிவை குழப்பவில்லை, உங்களுக்கு குழப்பம் இருக்கிறான் இல்ல, உங்களுக்கு 2வது தெரிவையும் கொடுக்குற 2ஐயும் போட்டுக் கொள்ளுங்க. யாரும் முடிவு பண்ண 3வது உங்கள் இதயத்தை எங்களுக்கு காட்டுங்க, உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுங்க. வாக்கு எண்ணுபவர்கள் எண்ணி ஒரு எண்ணிக்கை வந்த பிறகு ஆஹா இலங்கை மக்கள் மலைய மக்களை ஆதரிக்கிறார்கள், அவர்களை இந்த நாட்டு மக்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மெசேஜ் not to count ஏன்னா எண்ணி அதெல்லாம் ஒன்று வேணாம். இந்த தகவல் கொள்கை வகுப்பாளரை போகட்டும், திலகர் வைத்த எண்ணிக்கையில் வேண்டாம். என்ன திலகர் வைத்த கொள்கையின்படி இவர்கள் எப்படி அர்த்தமுள்ள பிரஜைகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாட்டு மக்கள், தமிழ், முஸ்லிம், சிங்களம் எல்லோரும், வாக்காளர் எல்லோரும் மலையக மக்கள் குறித்து உங்களது ஆதரவை காட்டுவதற்கான குறியீடு நான் அன்பின் குறியீடு. அவர்களை சிறகடிக்க செய்யுங்கள், அவர்களை கூட்டுக்குள்ள வச்சிருக்காதீங்க, அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள் என்பதன் அடையாளமாக செய்கிறோம். இப்போ கேட்குறேன், எனக்கு வாக்களிக்க போறீங்களா இல்லையா? நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இது எனக்கானது அல்ல, எனக்கு ஜனாதிபதி பதவி வேணாம், அந்த ஆசனமும் வேணாம், ஏன் இனி தேர்தலே கேட்க வேணாம். எப்படி ஒரு கதையை கொண்டு வந்தாங்க, இது இவர் பொது தேர்தலுக்கு வழிபார்க்குறாரு, அதனால தான் இன்றைக்கே சொல்லிட்டேன் எனக்கு வேணாம், நான் பொது தேர்தலுக்கு வரல, பிரதேச தேர்தலுக்கு நான் வரல. ஆனால் என்னுடைய இளைஞர்களை கொண்டு வருவேன், என்னுடைய தம்பி தங்கைகளை கொண்டு வருவேன், நான் கட்சி பதிவு செய்வேன், செயலாளராக செயற்படுவேன். தேர்தலுக்கு மட்டும்தான் வரமாட்டேன், அரசியலை விட்டு போக மாட்டேன். யாரும் கொண்டாடிறாங்க திலகர் போயிட்டாண்டான்னு விட மாட்டேன், இருப்பேன். என்னுடைய கொள்கை என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு சரியான அறிவார்ந்த அரசியலை கொண்டு செல்வோம். மலையகத்தை மலையக மாவட்டங்களுக்கு வெளியே கொண்டு சென்னை கொண்டு போயிட்டேன் இல்லையா? அனுராதபுரம் மாவட்டத்தின் இர்ஃபான்ட்டே எனக்கு வாக்கு இருக்கிற நிலைமையை கொண்டு வந்துட்டேன். மலையகத்துக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யாழ்ப்பாணத்திலிருந்து அனுதாபத்தை தெரிவிக்கலாம், தெனியாயிலிருந்து அனுதாபத்தை தெரிவிக்கலாம், வாக்கு போட முடியாது. இருந்தால் நாங்கள் போட்டுருவோம், இப்போ சொல்ல முடியாது, இப்போ போடுங்க. இப்போ அந்த கதை சரி வராது, இப்போ வாக்கு போடுங்க. ரைட், மலையகத்தை வெளியே கொண்டு போயிட்டோம். அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கொடுக்குறேன். அதனால தான் சொன்னேன், எனக்கு 51 வயசு ஆகுது. ரைட், ஆனால் இனி போதும். என்னுடைய தம்பி தங்கையில் நான் வளர்த்து, நான் இருந்து நான் எதை செய்தாலும் இவர் தேர்தலுக்காக கேட்கிறார் என்கிற மோட்டிவ் எல்லாம் மக்கள், நான் அதற்காக கேட்கவில்லை. அப்போ அப்படி தானே சொல்லுவேன், இவர் எல்லாம் காய்ச்சிட்டு ஒரு ஓட்டுக்காக வராரு. நான் புத்தக வெளியீட செய்தால் கூட சொல்கிறாங்கப்பா, இவரை தக்கி புத்தக வெளியீட்டுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டால் 10 தான் வாங்கலாம், ஏன்னா அவ்வளோ பேர் தான் புத்தக வெளியீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட தேர்தல் நோக்கமோ அந்த பதவி, அமைச்சு பதவி, அந்த காய்ச்சல்லாம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் டுப்பா, எனக்கு அதெல்லாம் ஐடியாவே இல்லை. பாராளுமன்ற ஆசனம் கூட எனக்கு வெற்று ஆசனம் தான். என்னுடைய சிந்தனை என்பது வேறு. அந்த ஆசனம் சூடாகிறதும் அதில் உள்ள அந்த பந்தாக்குந்தாலும் நான் எங்களுக்கு எப்பவுமே தெரியும், நான் அந்த பந்தாக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நான் சாதாரணமாக திரிகிறாள். எனக்கு இந்த எண்ணக்கரு மாற்றம் இதில் தான் என்ன அக்கறை இருக்கிறது. எனவே இலங்கை மக்கள் இனபேதங்களுக்கு அப்பால் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு, இன்றைக்கு நான் அந்த சிங்கள மொழியில் உரையாற்றும் போது கூட சொன்னேன், இந்த நாட்டுக்கு மலையக மக்கள் செய்த அநியாயம் என்ன? எங்கேயாவது குண்டு வச்சுருக்காங்களா? எங்கேயாவது பாலம் உடைச்சிருக்காங்களா? என்ன சொல்லுங்கள், எங்கேயாவது யுத்தம் செஞ்சுருக்காங்களா? என்ன அநியாயம் செய்து விட்டோம் என்பதற்காக எங்களை புறக்கணியிருக்கு. மற்ற எல்லா சமூகத்தையும் சுட்டி காட்ட முடியும். கோயிலுக்கு குண்டடிச்சவங்களை சொல்ல முடியும், சேர்ச்சில் கார்டு வைக்கல முடியும், ட்ரெயின் அடித்தவங்கள முடியும், இன்னொரு எல்லா பன்சில எல்லா விதமான அநியாயம் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. அப்படியும் இருந்து நாங்கள் அன்பை கோருகிறோம். நாங்கள் அன்பு கனிவு நிறைந்த மக்கள், அப்புராணி மக்கள்னு சொல்லுவாங்க. தே ஆர் வெரி இன்னசென்ட் பீப்புள். இலங்கை மக்கள், இலங்கை தாய் மீது அன்பு கொண்ட மக்கள். அதான் இலங்கை ராகணும்னு கேட்குறோம். இதை எதற்கு நான் ஒப்பிட்டு சொன்னேன் என்றால், ஒரு சிறுவனை அடித்தால், ஒரு குழந்தை அடித்தால் அது ஓடும், நீங்கள் அடித்தா ஓடும். ஆனால் நீங்கள் அவதானியங்கள் நன்றாக, ஒரு தாய் ஒரு குழந்தையை அடித்தால் அந்த குழந்தை தாயை அணைத்துக் கொள்ளும். நாங்கள் இலங்கை தாயை அணைக்கின்ற மக்கள். நீ எத்தனை அடி அடித்தாலும் நீ தான் எங்கள் நாடு, குடியுரிமை கொடுன்னு கேட்குறோம், எங்களை இலங்கை ராக்குன்னு கேட்குறோம். இலங்கைக்கு ஒரு நாங்கள் அநியாயம் செய்தவர்கள் இல்லை, இலங்கையின் சொத்துக்களை அளித்தவர்கள் இல்லை. இங்கே செஞ்ச உதாரணம் காட்டுங்க. எங்கெங்கெல்லாம் போயிட்டு தோட்டத்தில் உள்ள பசங்கள்லாம் வந்து குண்டு வச்சான்னு சொல்லுங்கள், எங்கேயா எரிச்சு போட்டாங்கன்னு சொல்லுங்கள், வன்முறை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் வன்முறையாளர்கள் இல்லை, நாங்கள் உழைக்க வந்தவர்கள். எங்களது முழு இதற்கு, எங்களது இலக்கியமாக இருக்கட்டும், எங்களது பண்பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே உழைப்பு, அன்பு, இப்படி ரொம்ப இன்னசென்ட்டாக இது ஒரு அர்ப்பணிப்போடு இதை செய்கிற சமூகம். இந்த சமூகத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடு எப்படி அபிவிருத்தி அடையும்? இந்த தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். அது நிச்சயமா, இது தேர்தலுக்கு பிறகு மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு நாங்கள் வேலை செய்வோம். ஏதோ நெஸ்டமால்ட் போஷணை மிக்க சக்தியுடன் இப்போது குறைந்த விலையில். எதையும் தேர்தலில் லிமிட் பண்ணாங்க வேணாம்.
இந்த மனமாற்றத்தை நான் அதான் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் பேசி பேசி நீங்கள் இப்போ ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள், பகிரங்கமாக வேண்டுகோடு இருக்கிறேன். இந்த அன்பை காட்டுவதனூடாக இந்த மக்களை ஏற்றுக்கொண்டு பயணியுங்கள். 2048 2035 இந்த நாட்டை அபிவிருத்தி அடைவது நாடுவதற்கு எங்களது மலைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் உழைப்பார்கள். அவர்கள் நிலத்தை கொடுங்கள். உங்களுடைய வாக்கு யாருக்கு? எனக்கு ஒரு வாக்குத்தான். இல்லை, நான் அந்த உரிமை எல்லோருக்கும் கொடுப்பதனால் நானும் அந்த 3 வாக்குகளை பாவிப்பேன். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்வது நாகரிகமாக இல்லை, அரசியல் முறைப்படி தவறானது. எனக்கு அந்த தெரிவு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில், இப்போ இந்த தேர்தல் இல்லை, கடந்த தேர்தலில் நான் தெரிவை போட்டுவிட்டு வாக்களித்ததுக்கு பின்னர் நான் சொல்லுவேன், நான் இப்படி தான் அது ஒரு கைடன்ஸ். ஆனால் இப்போ நான் அப்படி அதான் சொல்லேன், நீங்கள் அறிவை பயன்படுத்தி உங்கள் தீர்மானத்தை எடுங்கள். அதுக்கான அறிவு உங்களிடம் தாராளமாக இருக்கு. நான் மக்களை மிக கௌரவமாக பார்க்குறேன். நம்ம மக்கள் தெளிவானவர்கள். அவர்களை நடத்துகின்ற விதம் தான் பிரச்சனை. இந்த 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 எம்பியாக வருபவர்கள் செத்த வீடு அட்டென்ட் பண்ணுவதற்கும் இந்த ரோடை திறக்கிறது நீங்கள் படங்களை பாருங்கள். இந்த ரோடு திறங்கிற படங்கள் நான் சிரித்து கொண்டு தான் இருப்பேன். சந்தோஷத்தில் இல்லை, எனக்கே தாங்கலை. அது ரோடே திறந்து கிடக்கும், அதை திறக்க சொல்லுவாங்க. சரியா, அதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு ரிபான். நான் போன ஒரு படத்தை ரிபானை கட்டி பிறகு வெட்டுங்க வாங்கி. அப்போ இப்படி ஒரு செயற்கை அரசு. அப்போ எனக்கு ரோடு வெட்டுற நேரமெல்லாம் சிரிப்பு வந்துடும். ரோடு திறந்தாண்டா இருக்கு, அப்புறம் என்ன நான் திறக்கிறதுன்னு. அதுவல்ல அரசியல். டிசிபி கொடுக்குறதே எதிர்க்கிறேன் நான். வி ஆர் நாட் ஏஜென்ட்ஸ், வி ஆர் நாட் டெவலப்மெண்ட் ஏஜென்ட்ஸ். எப்படி தமிழ் சொல்லுவேன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அபிவிருத்தி முகவர்கள் கிடையாது, அவர்கள் சட்ட வாக்குனர்கள். இவன் பார்க்குறான் அபிவிருத்தி முகவரா, அதான் இவர் வந்தோன்னே கோயிலை கட்டி கொடுத்துருவார், ரோடை போட்டு கொடுத்துருவார். இல்லை, கொள்கை வகுப்பாளர் வகுத்து பியூரோக்ராட்ஸ் என்ன அதிகாரிகள் ரோடை செய்யணும், இவர்கள் போய் மக்கள் சார்பாக அதை பார்க்கணும், சரியான தரத்தில் இருக்கிறதா. மாறி போய் இவர்களை ரோடை செய்கிற கான்ட்ராக்டை கொடுத்து விட்டோன்னா இவர் அதில் எவ்வளோ அடிக்கலான்னு பார்க்குறாரு. மக்களின் தரத்தை குறைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய. எனவே அதிகாரிகளை செய்ய விட்டுட்டு இவர்கள் மக்களின் சார்பாக போய் சரியான தரத்தில் செய்ய, ஏன்னா மக்களின் பிரதிநிதி தானே இவங்க. இப்படி முறைமை மாற்றப்படணும். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதெல்லாம். எனவே இப்படியாக இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிபவர்கள் அபிவிருத்தி முகவர்கள் அல்ல, சட்ட வாக்குனர்கள், சட்டத்தை திருத்துபவர்கள். இலங்கை எவ்வளோ பழைய சட்டம் கிடக்குது. இந்த சட்டம் கொண்டு வந்து நாங்கள் என்னுடைய பேர் வாசித்து காட்டுறேன், நான் ரெடி, நான் வாசித்து காட்டி இதை நான் தான் கொண்டு வந்தேன். இங்கே 2019 மார்ச் மாதம் 29 பாராளுமன்றத்தில் அவைத்த விசாரணை சமர்ப்பிக்கப்பட்ட பின்வரும் பிரேரணைகள் பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. கௌரவ மயில்வாகனம் திலகராஜா, கௌரவ சந்தித் சமரசிங்க, கௌரவ பேராசிரியர் ஆசு மாரசிங்க, கௌரவ பிமல் ரத்நாயக்க இலங்கையில் தேசிய மதிப்பீட்டு ஆற்றல் உறுதிப்படுத்துவதற்கு. யார் முதலாவது பேர் யாரோ அவர் தான் முன்மொழிகிறார். மற்றவங்க இந்த சப்போர்ட்டுக்கு எனக்கு வேணும், நான் மற்றவங்க 3 பேர் இலங்கையில் மதிப்பாய்வை கொண்டு வந்து நாங்கள் செய்கிற அபிவிருத்தி என்னென்னு மதிப்பிட்டு பாருங்கன்னு சட்டம் இயற்றுவதற்கு வழி. இது தேசிய ரீதியாக மலையகத்தை விடுங்க. இங்கே பாருங்க, இதில் பாராளுமன்றத்தில் எப்படி கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி சர்வதேச ரீதியாக உள்ள கிரைட்டீரியாஸ் நிபந்தனைகளின் அடிப்படையில் சிங்களத்துக்கு தமிழுக்கெல்லாம் மொழிபெயர்த்து வேலையில் செய்து கொண்டிருக்கிறார். நான் பாராளுமன்றத்தில் விட்ட பிறகு இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து சட்ட நகலாத்தான் இருக்குது. இதை இந்த நாட்டில் சட்டமாக்குவதற்கு தடுக்கிறார்கள். இன்றைக்கும் சட்டமாகல. 2019 கையில் தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சட்டமாக இங்கே ஊழல் எதிர்ப்பு சட்டமே தவிர கொண்டு வராங்களே தவிர ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வராங்கல்ல. இது ஊழல் தடுப்பு சட்டம். ஊழல் எதிர்ப்பு சட்டம் வந்து ஊழல் வந்த பிறகு உங்களை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்குது, எப்படி பண்ணுன்னா என்ன பண்ணுன்னா. அது தேவையில்லை. ஊழலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்னவாக இருக்கிறது, அது எப்படி கொண்டு வரலாம். நாங்கள் அறகலையில் எங்களது இளைஞர் யுவதிகள் கேட்ட கேள்வி, 75 ஆண்டு காலமாக நாங்கள் செஞ்ச அபிவிருத்திக்கு என்ன நடந்தது, என்ன செய்திருக்கோன்னு கேட்ட நேரம் ஒரு பதில் இல்லை. பாடசாலைக்கு போகிற மாணவனே 10 வருஷம் படித்த பிறகு ஓலெவல் எக்ஸாம் வச்சு மதிப்பு செய்கிறீங்களா இல்லையா, நீ பாஸ் ஆஃப் இல்லைன்னு. 75 வருஷமாக அபிவிருத்தி செய்கிறேன், எப்போது அபிவிருத்தி நினைச்சுக்கிறார். 2023ஆம் ஆண்டு இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கிறேன். அந்த அமைச்சரவை பத்திரத்தையும் தருவேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. 2012 2022 வரைக்குமான 10 ஆண்டு கால பகுதியில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அபிவிருத்திக்காக முதலீடு செய்யப்பட்ட ஒட்டுமொத்த அபிவிருத்தி திட்டங்களில் 12% மாத்திரம்தான் பூர்த்தியாக இருக்கிறது. எத்தனை? 10 வருஷத்துக்கு 12% தான் பூர்த்தியார். 88% அபிவிருத்தி நடக்கவே இல்லையா. எதுங்க பெர்சன்டேஜ்? 88 நடந்து 12 நடக்காம விட்டுருந்தா பரவாயில்ல, சாதாரண காரணங்களே சொல்லலாம். இலங்கையில் 12% நடந்துருக்கான்னு நான் சொல்ல இல்லை. இப்போ உள்ள ஜனாதிபதி நிதியமைச்சராக அமைச்சரவைக்கு 2023ஆம் ஆண்டு எனக்கு மாதம் ஞாபகம் பத்திரிகையில் இருக்குது, கேபினட் பேப்பரில் சொல்கிறார். அதுக்கு பாதிக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு, என்ன செய்யணும், அபிவிருத்தி தொடங்காமலே செலவு செஞ்சுருக்காங்களாம். அபிவிருத்தி கண்ணில் பார்ப்பதற்கு இல்லை. எங்களுடைய தவறு என்னவென்று தெளிவாக தெரிவது,
திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மக்களும் தயாராகுங்கள், உங்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், இந்த நாடை செழிப்பான நாடாக மாற்றுவோம். நன்றி ஜனாதிபதி வேட்பாளர் அவர்களே. மிக்க நன்றி. நினைக்கிற கேள்வி நீங்கள் கொஞ்சம் தான் கேட்டீங்க போல, நான் அபிப்பிராயத்தை சொல்லிக் கொண்டு இல்லை, நீங்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கான வாய்ப்பினை நாங்கள் வழங்க வேண்டும். உங்களுடைய கொள்கை முன்வைப்புக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கியிருந்தோம். மிகுந்த நன்றி. நான் ஜனாதிபதி வேட்பாளராக வருவேன் அறிவித்த களத்தில் உத்தியோகபூர்வ அரசியல்வாதியாக இனி வருவேன். இப்படியான இந்த அரசா தகுதியிலோடு இனி ஒரு காலத்தில் இப்படி ஒரு தொலைக்காட்சி தோன்றுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. நீங்கள் தேசிய பட்டியல் சம்பந்தமாக கேட்டீர்கள், அது பிறகு பேசிக்கொள்ளலாம். என்னுடைய வியூங்களில் வேறு மாதிரியெல்லாம் இருக்கும். பட் நான் சொன்னேன், தேர்தல் களம் என்பதை நான் சந்திப்பதற்கு நீ தயாராக இல்லை. ஏன்னா அது வீண் வேலை என நான் யோசிக்கிறேன். என்னை போன்றவர்கள் நான் வேறு லைனிலிருந்து வேலை செய்யணும் என்று நான் எப்போவுமே இலங்கை கொள்கை வகுப்புக்கு மலையகத்துக்கான புதிய திட்டங்களை வரைவதற்கு அது அபிவிருத்திக்கு உதவியாக இருக்கும். எனது அரசியல் வாழ்க்கை 25 வருட காலத்தில் பெருமளவான பங்கு ஒரு இலக்கிய பக்கமாகவும் அரசியல் பக்கமாகவும் இந்த ITN வசந்தம் தொலைக்காட்சிகளோடு ஒரு 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 இன்ட்ரெஸ்டான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு போகிறேன். நான் ஒரு செய்தி வாசிப்பாளராக ITNக்கு வந்தேன். உங்களுக்கெல்லாம் முன்னுக்கு நான் சொல்ல அதெல்லாம் இருக்குது, வரலாறு இருக்குது. அப்படி வந்த இந்த ITN வசந்தம் தோன்ற தொலைக்காட்சிகள் அதிக அளவில் தோன்றியிருக்கிறேன். எனக்கு சுதந்திரமான பேசுவதற்கான களத்தை நீங்கள் அமைத்து கொடுத்தீர்கள். இனிவரும் காலங்களில் ஒரு கொள்கை வகுப்பாளராக வருவேன் என நினைக்கிறேன். ஆனால் இந்தனை காலம் இந்த அரசியல் அடையாளத்தோடும் ஒரு கட்சி அடையாளத்தோடும் வருகின்ற போதும் கூட என்னிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கிய நிகழ்ச்சி என்கிற வகையில் அதிர்வுக்கும் என்னோடு உறவாடிய ஊடகவியலாளர் நண்பர்களுக்கும் மிகுந்த நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய முயற்சியும் எண்ணமும் வெற்றி பெறட்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.